அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு நீல வானத்தில் நாம் பறக்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை தந்தவர்கள் நமது மதிப்பிற்குரிய ரமணன் அவர்கள். ரமணன் அவர்கள் எழுதிய நீல வானம். ரமணன் எழுதிய நீலவாணன் அவர்கள் என்ற புத்தகத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். அதை ஒருங்கிணைத்து தரப்போகின்றவர் நமது இந்திரநீலன் சுரேஷ். இந்த நாவலை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். எனக்கு அந்த புத்தகத்தை அங்கே அனுப்பித்து வைத்தார். நான் சென்னையில் இருக்கும் பொழுது அதை நான் பாதி படித்துக் கொண்டிருக்கும் போது நான் நிறைய வேலைகள் வைத்துக் கொண்டிருந்தனால் கிளம்பி திரும்பி வந்து விட்டேன். ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். அதுதான் சொல்லணும். அதனுடைய வித்தவுட் பீயிங் எ ஸ்பாய்லர் அதை சொல்லணும்னா, அது எப்படி அது படிச்சுட்டே இருக்கும்போது கீழே வைக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் அன்பார்ச்சுனேட்டாக அந்த புக்கை எங்கேயோ வச்சுட்டேன், தொலைஞ்சு போச்சு எனக்கு. நான் எங்கேயாவது கிளம்பி இங்கே வந்த பிறகு திரும்ப அவர் அனுப்பிச்சு கொடுத்தாரு அதனுடைய வேர்ட் வெர்ஷனை. அதை படித்து முடிச்ச அப்புறம் தான் அவர் ரொம்ப திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. ரொம்ப அழகான புத்தகம். இதை பற்றி இன்றைக்கு நாம் பேசுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. நமது இந்திரநீலன் சுரேஷ் அவர்கள் இதை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்வார். இந்திரநீலன் சுரேஷ். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல குவியத்துக்கு இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஒரு புத்தகத்தை வெறும் விமர்சனமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு புத்தகம் இது கிடையாது. அஹ், ஒரு புத்தகத்தை பல கோணங்களில் ஆராய வேண்டிய ஒரு புத்தகமாக எனக்கு கருதியது. அதனால தான் நான் வந்து ரமணன் சார்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது, சார் ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்கலாமா இதை அப்படிங்கும்போது ஹீ said immediately ஓகே. அண்ட் தேங்க்ஸ் டு குவிகம். குவிகம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லும்போது இம்மீடியட்லி தே said எஸ் we will do it. அதனால் நம்ம சுந்தரராஜன் சார், கிருபானந்தன் சாருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த சாந்தி நிலையம் படத்தில் வந்து ஒரு பாடு இருக்கு. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இந்த பாட்டு வந்து கண்ணதாசன் இந்த பாடல் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு பக்காவாக பொருந்தும். பூமியில் இருக்கும்போது இட் கண்ட்ரோல் பை டிஃப்ரெண்ட் கிரவுண்ட் குரூ. வேறஸ் அது ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட கண்ட்ரோலே வேறு. இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி இந்த அஹ், ஆகாய விமானம், அதோடைய பேஸு, அது அங்கேருந்து கிளம்புற இடம், அதை பற்றின பல விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து ரமணன் சார் நிறைய தகவல்களை எடுத்து, அதுவும் முக்கியமாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் தொட்டு எழுதின ஒரு அற்புதமான புத்தகம் தான் இந்த நீலவானம். ஸோ இதை நீலவானத்தை ஒரு கழுகு பார்வையில் இன்னைக்கு பார்க்கலாம். அப்படிங்கும்பொழுது நம்முடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், மிகச்சிறந்த விமர்சகர்கள் அவங்கள எடுத்து இதை பற்றி பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணினது. இதில் வந்து நம்ம பாஸ்கரன் சார், நம்ம ஆர்கே ராமநாதன், ஹரிஹரன், அப்புறம் நம்ம டிஎன் ராதாகிருஷ்ணன், ராஜாமணி சார், நம்ம ஜெயராமன் ரகுநாதன் சார், இவங்கெல்லாம் தான் இந்த இந்த புத்தகத்தை பற்றி அலச போகிறாங்க. இந்த புஸ்தகத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான தலைப்பை எடுத்து, இந்த புத்தகத்தை உதாரணமாக கதைக்களம் எப்படி இருக்குது, கதாபாத்திரங்கள் எப்படி இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டை வச்சு அலசினாக்க இந்த புத்தகத்தை பற்றின ஒரு அருமையான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமாக இருந்தது. அதற்காக எல்லாரையும் ரிக்வஸ்ட் பண்ணும்போது எவ்ரிபடி செட் ஓகே, எஸ் வி வில் டூ இட். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல வந்து இந்த புத்தகத்தோட கதைக்களம், இந்த நூலின் கதைக்களம் எப்படி இருந்தது? இது ஒரு துப்பறியும் நாவலா, மர்ம நாவலா, அதெல்லாம் தாண்டின ஒரு கதை இது. ஆனால் இந்த கதை வந்து 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நடக்குது. சென்னையில் நடக்குது, மும்பையில் நடக்குது, டெல்லியில் நடக்கிறது. டிஃப்ரெண்ட் கதைக்களங்கள். கதைக்களங்கள் வந்து இந்த புத்தகத்தில் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த கதைக்களங்கள் பற்றி நம்ம பாஸ்கர் சார்கிட்ட வந்து நான் வந்து கேட்கணும். ஏன்னா ஒரு பக்கம் இருங்காட்டுக்கோட்டையில் போயிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா எங்கேயோ டெல்லியில் இருப்பாங்க. இது மாதிரி பல வித்தியாசமான ஒரு கோணங்களில் இந்த கதைக்களம் அமைந்திருக்கிறதுனால கதைக்களம்ங்கிற தலைப்பில் இந்த புத்தகத்தை அணுகுமாறு நம்முடைய அன்புக்குரிய டாக்டர் ஜே பாஸ்கரன், மிகச்சிறந்த விமர்சகர், எத்தனையோ விமர்சனங்களை, எத்தனையோ புத்தகங்களை பற்றி விமர்சனம், கதைகளை, சிறுகதைகள் எழுதியிருக்கார். அவரை நான் கூப்பிடுறேன். பாஸ்கர் சார் வாங்கோ. மிக்க நன்றி. 5 நிமிடங்கள் தான் என்பதால் நேராக வந்துடுறேன். 5 நிமிடம் சார். நீலவானம் என்ற நாவல் எந்த ஜேர்னர், எந்த மாதிரியான கதை? இதற்கு நான் திரு கானாஸ் அவர்களை துணைக்கு அழைத்துக் கொள்கிறேன். கானாஸ் அவர்கள் மர்ம நாவல்கள், துப்பறியும் நாவல்கள் கூட இலக்கியம் சார்ந்துதான் இருக்கின்றன. ஒரு பிரெஞ்சு நாவல் ஜியார்ஜியஸ் சிமானல்,
அவருடைய நாவல்லாம் கூட துப்பறியும் நாவல்கள் கூட இலக்கிய வட்டத்துக்குள் வருகின்ற முறையில இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவார். இப்போ நீலவானம் என்னும் நாவல் இலக்கிய துறைக்குள் வருகிறதா என்றால் நிச்சயமாக வருகிறது. கண்ணாசு சொல்கின்றபடி இது ஒரு துப்பறியும் கதையா அல்லது மர்ம கதையா, அது தெரிஞ்சாதான் அந்த களத்தை பத்தி பேச முடியும். என்றால் இது துப்பறியும் கதையும் அல்ல, மர்ம கதையும் அல்ல. ஏன்னா மூடி மறைச்சு கண்டுபிடிக்க வேண்டிய மர்மம் ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு கொள்ளை வந்து நமக்கு தெரியும் எடுத்தோடனே. அவர் சொல்கிறார், வரலாறு எழுதுவது போல அறிவுபூர்வமான துப்பறியும் நாவல்களில் எல்லா விஷயங்களும் மிக தெளிவாக முடியும் போது சொல்லப்பட்டு விட வேண்டும். ஆனால் மர்ம நாவல்கள் அப்படி இல்லை. ஒரு மர்மம் துலங்கிய மாதிரியும் இருக்க வேண்டும், துலங்காத மாதிரியும் இருக்க வேண்டும். சமஸ்கிருத இலக்கியத்தில் துவனி என்று ஒரு சித்தாந்தம் சொல்லுகிறார்கள், அது போன்று இருக்க வேண்டும் என்கிறார். ஆக இதுல வந்து இது என்ன மாதிரியான நாவல் அப்படின்னா, இது மர்ம நாவலா? இல்லை, இதுல ஒன்றும் மர்மம் இல்லை. ஒரு விமான கடத்தல் பற்றிய நாவல். இதுல துப்பறிவதற்கு ஏதாவது இருக்கிறதா, இல்ல மறைஞ்சு கொண்டு கண்டுபிடி யார் அதை எங்கிருந்து வராங்க அப்படிங்கிறது அதை வேணா ஒரு துப்பறியமா வச்சுக்கலாம். அதற்காகத்தான் திரு ரமணன் அவர்கள் முழுமையாக அந்த நாவலுக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு நம்பகத்தன்மை வர வேண்டும் என்பதற்காக அவர் அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கார். ஃபீல்ட் ஒர்க், அதாவது களம் என்று பேசும்போது சென்னையிலே நடக்கின்றது அந்த விமான கடத்தல். இந்தியாவில ஒரு விமான கடத்தல் நடந்ததுன்னா அது அவ்வளவு ஈஸியா உடனே அங்க இருக்கிறவங்களே முடிவெடுக்க முடியாது. அது எத்தனை படிகளில் ஹைரார்கி, பிரதமர் வரைக்கும் எவ்வளவு தளங்களிலே அது செல்கிறதுங்கும் போது அந்தந்த இடங்களிலே களங்கள் மாறுபடுகின்றன. அப்போ கிரியா தமிழ் அகராதியில களம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு போய் பார்த்தாக்க, கிராமங்களிலே கதிரடிக்கும் இடம் கூட களம்தான். ஆய்வு செய்ய எடுத்துக்கொள்கின்ற ஒரு களம் இருக்கிறது, ஆடுகளம், விளையாடுகின்ற களம். அதுபோல கதை அல்லது பாடல் நிகழ்ச்சிகளில் அந்த நடக்கின்ற இடம், அதுதான் களம் அப்படின்னு சொல்றாரு. நாடகங்கள்லாம் செட்டிங் சொல்றோம், நாடகங்களிலே களங்கள் மாறுகின்றன. அதுபோல இவருடைய நீலவானம் நாவலில் களங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அது முதல்ல ஆரம்பிக்கிற களம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். தமிழை வந்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்கலாம். முன்னாடி வடுவூர் துரைசாமி ஐயங்கார், பிறகு பி.டி. சாமி, தமிழ்வாணன் அவர்கள், நம்முடைய சுஜாதா அவர்கள் போன்ற பலர் இந்த மாதிரி கதைகள், துப்பறியும் கதைகள், மர்ம கதைகள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இது போல இப்போது நான் அடிக்கடி பத்திரிகைகளை பார்க்கின்ற ஒரு கடத்தல், விமானத்தை கடத்துகின்றதாகவோ அல்லது பயணிகளை கடத்துகின்றது போன்ற த்ரில்லர், ஒரு டிராமா நம்ம தமிழ் அவ்வளோ வரல. எனக்கு தெரிஞ்சு இது நான் படித்த முதல் தமிழ் த்ரில்லர் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விமான கடத்தல் பற்றி. இந்த விமான கடத்தல் என்ன வித்தியாசம்னா, எங்க இருந்து கடத்தப்படும்? யூஸ்வலா விமான கடத்தல்லாம் பாதி தூரம் கிளம்பி போனா வானத்துக்கு தான் கடத்திடுவாங்க அங்கிருந்து. ஆனா இது வித்தியாசமாக இந்த விமானம் விமான தளத்திலேயே, ஏர்போர்ட் விமான நிலையத்திலேயே கடத்தப்படுகிறது. அதுதான் இந்த கதையோட வித்தியாசமான விஷயம். அந்த விமானத்தை கடத்தி அங்கேயே வச்சுட்டு இருக்காங்க, மேலெல்லாம் எடுத்துட்டு போல. அந்த ஏர்போர்ட்லயே வச்சுட்டு அங்கேருந்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு நாட்டுக்கு ஒரு ஆபத்தை உருவாக்குகின்ற சூழலை கொண்டு வரது ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்கிறது. ஸோ எனக்கு அலிஸ்டர் மேக்லின், ஃப்ரெட்ரிக் ஃபோர்சித், டென் ஃபாலட், ஆர்த்ர் ஹீலி, சிட்னி ஷெட்லி இவர்களுடைய நாவல்கள் தான் அதிகமாக பேசப்படுவதற்கு காரணம் அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்ட களம். அந்த களம் வந்து கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க போவாங்க, அந்தந்த இடத்துக்கு போய் கள ஆய்வு செய்து பிறகு. அது போலவே ரமணன் அவர்கள் அத்தனை இடங்கள், நான் சொல்ல போறது வந்து சென்னையில இருக்கு, மும்பையில இருக்கு, குஜராத்ல இருக்கு, டெல்லியில இருக்கு, எல்லா இடங்களுக்கும் இந்த கனெக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ, இந்த விமான கடத்தல் எங்கெல்லாம் பிரதிபலிக்கிறதோ அத்தனை இடங்களுக்கும் அங்கங்க என்னென்ன நடக்கிறதுங்கிறது மிக தெளிவாக இருக்குது. களங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அது அவர் குழப்பம் இல்லாமல் மிக அழகா அந்த கதையை சொல்லுகின்ற போது, களத்தை மாறுகின்ற போது சைட்ல கொடுத்துறாரு, இது இங்க அடுத்தது இந்த சீன் வந்து சென்னை ஏர்போர்ட்ல நடக்குதுன்னா அடுத்த சீன் டெல்லி ஏர்போர்ட், டெல்லி ராஷ்டிரபதி பவன்ல நடக்குது, ரைட் விங்கில் நடக்குது. அந்த மாதிரி மிக சிறப்பாக அந்த களங்களை மாற்றிக்கொண்டே வருகின்றார். என்னென்ன களங்கள் வருகின்றன சுஜாதா அவர் சொல்லுவார்கள்.
ஒரு கதை வந்து துபாயில் நடக்கிறது என்று சொல்லும்போது பாரதி தெருவிலிருந்து வந்தான் என்று எழுதினால் எவ்வளவு சிரிப்பு நகைப்புக்குரியதாகிவிடும். ஆனால் அந்த களத்திற்கான ஒரு நம்பகத்தன்மை கொடுக்கின்ற வரையிலே மிக சிறப்பாக ரமணா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இதுல ஒண்ணு நான் சொல்றதுக்காக எடுத்து வச்சிருக்க சில விஷயம். முதல்ல ஆரம்பமே சென்னை விமான நிலையம். சென்னை விமான நிலையத்தை பத்தி நான் யோசிச்சோம்னா, அந்த விமானத்துல பயணப்பட்டிருக்க எல்லோருக்குமே தெரியும், எப்பவுமே ராத்திரி 12 மணிக்கு போனா கூட பிஸியா இருக்கும். பயணிகள், அங்க டிக்கெட் போடுற கவுண்டர், அப்புறம் அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போறவங்க, அப்படி தரையில இருக்கின்ற விமான அலுவலர்கள் அவர்கள் காட்டுகின்ற சுறுசுறுப்பு அசாத்தியமானது. அந்த ப்ரிசிஷன் கரெக்டா செய்ய வேண்டியது, இல்லைன்னா மாறிதான் கஷ்டம். அதெல்லாம் மிக சிறப்பாக அதை வந்து அவர் சொல்லுறதை நாம் பார்க்கலாம். சென்னை விமான நிலையம் இரவு 9 மணியிலிருந்து காலை 3 மணி வரை மிகவும் பிஸியாக இருக்கும். அது அவங்க அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபிளைட் போறதெல்லாம் மோஸ்ட்லி மிட் நைட்லாம் இருக்கும், வரதும் மிட் நைட் தான் வரும். நான் கூட ஆச்சரியப்படுவேன் ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு. அது அவர்களுடைய வசதிக்காக வச்சிருக்காங்க தெரியல. 68 சர்வதேச விமான நிலையங்களுக்கு போகும் 32 விமான சர்வீஸ்கள் இயங்க ஆரம்பித்து விடுகின்றன. 3வது பிஸியான ஏர்போர்ட் உலக அளவில் 40வது நிலையிலிருந்து மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் அபவுட் ஏர்போர்ட், நம்ம சென்னை ஏர்போர்ட் பத்தி நமக்கு எவ்வளவு ஃபேக்ட்ஸ் எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. அதெல்லாம் எடுத்து அதை சொல்லிட்டு பிறகு அந்த கதையை ஆரம்பிக்கும் போது நமக்கே அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அது போலதான் ஏடிசி டவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? அந்த ஏடிசி டவர் ஏர்போர்ட் விமானங்களை அந்த போகின்ற கண்ட்ரோல் பண்ணுகின்ற டவர். அந்த ஏடிசி டவர் பத்தி சொல்றது பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்த காலம் ஏடிசி டவர் விமான நிலைய கட்டடங்களை தொடர்ந்து நிற்பது ஏடிசி என்று அழைக்கப்படும் விமானங்களின் கண்ட்ரோல் அறைகளும் கருவிகளும் நிறைந்த 3 அடுக்கு கட்டடம். இது மத்திய அரசின் சிவில் ஏவியேஷன் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் ஒரு அங்கம். இதன் 3வது தளமும் 2வது தளமும் முழுதும் கண்ணாடி சுவர்களால் ஆனது. அந்த தளத்தில் பணியாற்றுபவர்கள் முழு விமான நிலையத்தையும் தங்கள் இடத்திலும் தெளிவாக பார்க்கலாம். அப்படியே அவர் சொல்லும் போது அங்க அந்த பிரியாங்கிற ஒர்க் பண்றா, அங்கேன்னு பார்க்கலாம். இந்த ஏர்போர்ட்ல இந்த கடத்தப்படுகின்ற விமானம் அது தன்னுடைய இடத்தை விட்டு தனியாக சேர்ந்து அங்க பெட்ரோல் டேங்க் பக்கத்துல போய் நிக்குதுன்னு சொல்றார். அப்போது நமக்கு ஒரு விஷுவல் எஃபெக்ட் கிடைக்குது. அப்படிங்கிறது அந்த களத்தை அவர் விவரிக்கின்ற விதத்தில் புதிய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதே சமயத்துல ஒரு மனதில் ஒரு திரைப்படம் போல, ஒரு குறும்படம் போல விரிவடைகிறது. ஆக இந்த கதை எப்படின்னா, விமானத்தளம், அந்த விமான ஏர்போர்ட்ல வந்து விமானம் கடத்தப்படுகிறது, அங்கேயே நிறுத்தப்படுகிறது. எங்க பண்றாங்க? ரொம்ப சாமர்த்தியமா பெட்ரோல், அங்க பெட்ரோல் இருக்க டேங்க் எல்லாம் இருக்கிற இடத்து பக்கத்துல போய் நிறுத்துறாங்க. அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இங்க எப்படி நிறுத்த முடியும்? ஏன்னா நீங்க எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்க இந்த விமான நிலையத்துக்கு மட்டுமல்ல சுற்றுப்பட்டிருக்க எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஒரு அபாயம் இருக்கிறது பயமுறுத்துறாங்க. அப்படிதான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஸோ அதற்காக அந்த நிறுத்துகின்ற இடம் கூட அவர் செலுக்கிறார். அதோட உடனே பெட்ரோல் உடனே எடுத்த உடனே அடுத்தது அவர் சொல்லுது, இந்த பெட்ரோலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ஏர்போர்ட்ல வர பெட்ரோல்லாம் வந்து எங்கேருந்து வருது என்ன அப்படின்லாம் பார்த்தோம்னா அதை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. மும்பையில் இருக்கும் இந்திய ஆயில் நிறுவன தலைமையகம், அவங்களுக்கு முதல்ல நியூஸ் போகுது, இது மாதிரி சென்னையில ஏர்போர்ட்ல இருக்கிறதுல டேஞ்சர் இருக்கு அப்படின்னு. அங்கிருந்து அவங்க வந்து விமான நிலையத்தில் இருக்கின்ற இந்திய ஆயில் பெட்ரோல் சேமிப்பு நிலையத்துக்கு விஷயம் சொல்றாங்க. பக்கத்துல அங்க வரக்கூடாத இடத்துல ஒரு ஏரோப்ளேன் நிக்குது, உடனே அதை கவனிங்க. அது இரவில் நடக்கிறது. எவ்வளவு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லிடுது. நிஜமா நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம். ஆனா அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருவதற்கு அவர் எவ்வளவு தூரம் கள ஆய்வு செய்திருக்கிறார் திரு ரமணன் என்பது வியக்க வைக்கிறது. எங்கிருந்து எங்க போகுது? சென்னையில இருக்கிற ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு விமானம் தவறான இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது, அது அந்த ஆயில் பக்கத்துல இருக்க டேங்க் பக்கத்துல இருக்குங்கிறது அங்க மும்பை வரைக்கும் போகுது ஃபர்ஸ்ட். ஸோ களம் என்பது சென்னையிலிருந்து மும்பைக்கு வரை தாவுது. அதற்கு பிறகு அந்த டவர்ல இருந்து அவங்க அடுத்த ஸ்டெப் எங்க போனோம்? டெல்லிக்கு அந்த ஏவியேஷன் மினிஸ்டர், அவருக்கு முதல்ல விஷயம் போகணும். ஏவியேஷன் மினிஸ்டர் 70 வயசுன்னு சொல்லி அவரை பத்தி ராத்திரி எழுப்புறாங்க அவரை. ஸோ அவருடைய வீடு, அவருடைய அலுவலகம் அது வருது. அதற்கு அடுத்தது அவர் சொல்வது ராஷ்டிரபதி பவனம் பற்றி சொல்றார். ராஷ்டிரபதி பவன் சொல்லும்போது மிக அழகாக அதை விவரித்திருக்கிறார். என்னன்னா, நாம ரொம்ப சாதாரணமா ஒரு
ராஷ்டிரபதி பவனத்தை பத்தி பேசிடுவோம். ஒரு சுதந்திர தினம் அல்லது ஒரு குடியரசு தினத்துல பார்த்துட்டா நல்லா இருக்கு. ஆனா அங்க என்ன நடக்குது, அதன் பின்னணி என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ராஷ்டிரபதி பவன் என்பது அதன் முன்னே பரந்த மார்புள்ள வலிமையான மனிதன் அகலமாக விரித்த இரு கரங்களின் புஜங்களைப் போல வலது இடதுபுறமாக நிற்கும் கட்டிடங்கள் தான் நார்த் மற்றும் சவுத் பிளாக் கட்டிடங்கள் என்கிறார். நார்த் பிளாக்லயும் சவுத் பிளாக் அப்பவே ரொம்ப அப்ப அவ்வளவு ஆபீஸ் தேவையில்லை, அவ்வளவு அழகாக கட்டியிருக்கார். யார் கட்டினது அப்படிங்கறதுதான் கூட அவர் அழகாக சொல்றார். ராஷ்டிரபதி பவன் தான் வைஸ்ராய் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே கட்டப்பட்டது. அந்த என்ஜினியர் பேர் கூட சொல்றார், லியூட்டன்ஸ் அப்படிங்கிறவர் தான் முக்கியமானவர். அவருடைய அசிஸ்டன்ட் ஹெர்பர்ட் பேக்கர் அவங்களோட சொல்லி எவ்வளவு அழகாக அது கட்டப்பட்டிருக்கிறது. சரி, இது எதுக்கா இந்த கதையில என்ன இம்பார்ட்டன்ஸ் இதை சொல்லிட்டு அங்கதான் அந்த முக்கியமான ஆபீஸ், அந்த கண்ட்ரோல் ஆபீஸ், அங்கிருந்து ஏவியேஷன் மினிஸ்டருக்கோ அல்லது சீஃப் செக்ரட்டரிக்கோ அல்லது பிரதம மந்திரிக்கோ போக வேண்டிய விவரங்கள் போக வேண்டிய இடம் அது வழியா தான் போகணும். அது ஒரு களம். ஏரோப்ளேன் கடத்தப்படுவது சென்னையில, அதை பற்றி அதுக்கு ஆயில் பற்றி விஷயம் பாம்பே. அதற்கடுத்து அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன, அது டெல்லி, அந்த களம். அதை விவரிக்கிறார். அதற்கு பிறகு நான் ரொம்ப நாள் சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்த பத்தியும். தனியார் மருத்துவம் பற்றி வருது. தனியார் மருத்துவமனையில அந்த ஏர்போர்ட் வண்டியை ஏர்போர்ட் பைலட்ஸ் எல்லாம் கடத்தி வச்சிருக்காங்க, அதை பத்தி சொல்றாரு. அவங்களுக்கு எல்லாத்துலயும் மிக கவனமாக பத்திரிகைகளுக்கெல்லாம் அந்த நியூஸ் போயிடக்கூடாது, ஏன்னா அனாவசியமா பயம் வந்துடும். அப்படின்னும் போது பத்திரிகைக்காரர்களுக்கு போகாமல் எவ்வாறு அவர் இந்த ஏர்போர்ட்ல செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது அது ஒரு வித்தியாசமான களம். அதுக்கு இந்த கடத்தலுக்கு சம்மதம் இருக்காம தெரியவே தெரியாது. அதை உள்ள கொண்டு வர்றாரு. அதுக்கு நடுவில் லண்டன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பத்தி சொல்றாரு. எதுக்காக பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பத்தி சொல்றாருன்னா, இங்க இருந்து ஒரு கன்சைன்மெண்ட், கோல்டு கன்சைன்மெண்ட் போகிறது. அதை பத்தி சொல்லும்போது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பத்தி நமக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும், அதை பத்தி சொல்றாரு. ரொம்ப அழகா ஒரு சின்ன விஷயமா சொல்றாரு. த்ரெட் நீடில் ஸ்ட்ரீட் என்று அழைக்கப்படும் லண்டன் நகரின் கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் முக்கியமான தெருவின் முனையில் நிற்கும் 16ஆம் ஆண்டு கட்டிடம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. இந்த பேங்க் ஆஃப் லண்டன் நமது ரிசர்வ் வங்கியை போல் இங்கிலாந்தின் மத்திய வங்கி. அந்த நாட்டின் மத்திய வங்கி என்பதை தாண்டி இந்த வங்கி உலகில் உள்ள பல நாடுகளின் மத்திய வங்கிகளின் வங்கியாக இருக்கிறது. வங்கி என்றால் கணக்கு வைத்திருக்கும் வங்கியாக மட்டுமல்ல, பல நாடுகளின் மத்திய வங்கிகளின் தங்கம் இங்கு அவர்களுக்காக பாதுகாக்கப்படுகிறது. இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். உலகத்தின் பல நாடுகளிலும் தங்கம் அங்கதான் வைக்கப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு கன்சைன்மெண்ட் இந்த பிளைட்ல போகுது. இந்த பிளைட்டை கடத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதையும் இந்த கதையோட இணைக்கிறார். ஸோ அந்த களம் வரும்போது அந்த பேங்க் ஆபீஸருக்கு தெரியல இந்த விமானம் கடத்தப்பட்டிருக்கிறது, ஏன்னா நியூஸ் கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு தெரியல. அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, அவங்க அந்த விஷயம் தெரிய வரும்போது அவங்க எப்படி மாத்திக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த களம் மிகவும் அவசியமாகிறது. இதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இங்கிருந்து அவர் வயர்லெஸ் மூலியமா அவங்க தலைவன் எங்கேயோ இருக்கான், இவனுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கிறது. ஸோ வேற இங்கிருந்து இவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது அப்படிங்கிறது சொல்லும் பொழுது நேர போர்பந்தர் போயிட்டார். போர்பந்தரில் இருக்கும் சர்தார் பட்டேல் கடற்படை தளம் அங்கு போயிடுறார். அந்த தளத்தை விவரிக்கிறார். கட்ச் பகுதியில் இருக்கின்ற கடற்கரை தளத்துல எப்படி பஜனை எல்லாம் பாடிட்டே போய் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற குஜராத் கட்ச் பகுதியில் உள்ள மார்க்கோஸ் அதிகாரிகள் அங்க போறாங்க. ஸோ அந்த தளமே மாறி போயிடுது. அவங்க அங்க போய் அந்த இடத்துல எங்கிருந்து அவங்களுக்கு செய்தி வருகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறார். அங்க போனான்னு பார்த்தாக்கா அதுக்கு அடுத்தது அங்கிருந்து சர்வதேச கண்ட்ரோல் ட்ராக் சென்னையில இருக்கு, சென்னைக்கு பக்கத்துல, அதுக்கு வருது. அது மிக அழகாக சொல்கிறார். சர்வதேச கார் ரேஸ் டிராக்கின் வளைந்த டிராக்குகளும் அதன் நடுவே பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்ட வாட்ச் டவரும் தெரிகிறது. 1980 சென்னை மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பால் தொடங்கப்பட்ட இது இன்று சர்வதேச கார் பந்தயங்கள் நடக்கும் அளவுக்கு வசதிகளுடன் வளர்ந்திருக்கிறது. அந்த டவருக்கு 3 தளங்களில் 4 புறமும் கண்ணாடி சுவர். அதன் வழியாக ரேஸ் நடக்கும் போது போட்டியில் ஓடும் கார்கள் அனைத்தையும் பார்க்க முடியும். விஐபிக்கள் மீடியாக்காரர்களுக்கு ஒரு தளம், அதற்கு மேல் தளத்தில் சர்வதேச நீதிபதிகள் பார்வையாளர்கள். இந்த மாதிரி ஒரு விமானம் விமான நிலையத்திலேயே கடத்தப்படுகிறது. அதை மீட்பதற்கும்
ஒரு நாட்டிற்கு எந்த சேதம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கும் எத்தனை அளவுகளில் என்னென்ன நடக்கின்றன என்பதை விதவிதமான இடங்களில் போய் கலாறு தான் செய்திருக்காரு நினைக்கிறது. இந்தியா பூரா இந்த கதை படிக்கும் போது சென்னையிலிருந்து குஜராத், டெல்லி, பாம்பே, இந்த பக்கம் இருங்காட்டுக்கோட்டை வரைக்கும் நாம் பயணிக்கும்படி அத்தனை களங்களில் இந்த கதையை கொண்டு செல்கிறார். கதை பற்றியோ அதில் வரும் பாத்திரங்களை பற்றியோ அதிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்ற டெக்னிக்கல் வார்த்தைகள், டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றியோ நான் பேசல. வெறும் களத்தை பற்றி பேசுவதற்கே மூச்சு வாங்குகிறது. அவ்வளவு இடங்களிலே இந்த விமான கடத்தலை பற்றி மிக சிறப்பாக எழுதியிருக்கார். ஸோ நீங்க இந்த கதை படிக்க ஆரம்பிச்சுன்னா இந்தியா பூரா ஒரு டூரிஸ்ட் வந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் வரும். அந்த வகையிலே ரமணாவுடைய முதல் முயற்சி வெற்றிகரமான முயற்சி, மிக சுவாரஸ்யமான முயற்சி என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி பாஸ்கர் சார். இந்த கதைக்களம் நீங்கள் சொல்ற மாதிரி மாறி மாறி செல்லும் கதைக்களத்துக்குள்ள புகுந்து நீங்க வெளில வந்தது எனக்கு ரொம்ப ஒரு சிக்கலான விஷயத்த மிக அற்புதமாக செய்தீர்கள். ரொம்ப நன்றி. விமான நிலையத்திலே விமானம் கடத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. இதில் இந்த கதையை படிக்காதவர்களுக்கு இம்மீடியட்டாக படிக்கணுங்கிற தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக அது நான் பார்க்கிறேன். அதே மாதிரி பல வெளிநாட்டு விமானங்கள் நம்ம நாட்டுக்கு இரவில் தான் வருகிறது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னாக்க பல வெளிநாட்டு விமான நிலையங்கள் இரவு மூடப்படுகிறது. அதனால் எல்லா விமானங்களும் அங்கேருந்து கிளம்பிடும். கூடுமான வரைக்கும் நம்முடைய நாட்டில் தான் இரவில் வந்து சேர்ற மாதிரியே இருக்குது. மற்ற நாடுகளில் பெரிய வளர்ந்த நாடுகளில் இரவுகளில் விமானங்கள் வந்து சேருவதில்லை. அது ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். இப்போ நான் ஆர்கேட்ட போகிறேன். 5 நிமிடம் ஆர்கேட்ட ஆர்கேட்ட பேசுகிறேன். நான் கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே ஆர்கே இந்த நீங்கள் ஒரு நாடக ஆசிரியர், ஒரு நாடக நடிகரும் கூட. இதில் நிறைய கதாபாத்திரங்கள் வருகிறது. சோமசேகர் ராவ், குல்தீப் சிங், பண்டோபாத்யான், அப்படி தங்கமணி, இப்படி பல பல கதாபாத்திரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதில் 2 கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். ஒன்று, இதை ஒரு நாடகமாக தயாரித்தால் நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த முனையிலிருந்து துவங்குவீர்கள்? அதே மாதிரி இதில் கதாநாயகன் கிடையாது, கதாநாயகியும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதில் உங்களை கவர்ந்த கதாபாத்திரம் எதுவாக இருக்கும்? 5 minutes ஆர்கே. கோ ஹெட். வாய்ப்புக்கு நன்றி. குவியத்திற்கும் ரமணன் சாருக்கும் இந்திரநீலன் சுரேஷ்க்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலா இந்த கதையை பத்தி நான் பிரமிச்சுட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, இது ஒரு நல்ல ஒரு ரேசி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தட போறது. ஆனா அவருடைய கவன குவிப்பு ஒரு கேரக்டருக்கும் அவர் ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு. உதாரணமா அந்த கடத்தல்காரனாக இருக்கிறவருக்கு கூட ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு. சுகதேவ் சிங்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இவ்வளவு அற்புதமான ஒரு வடிவமைப்பு. ஒரு கலர் பேலட்ல இருந்து ஒரு ஓவியன் எப்படி தேவைப்படுகிற கலர் பிரஷ்ல எடுத்து ஓவியத்துல சித்திரத்துல தீட்டிட்டு அப்புறம் அதை தண்ணியில இது பண்ணிட்டு திருப்பி இன்னொரு கலர் எடுத்து பெயிண்ட் பண்ற மாதிரி மொத்தத்துல ஒரு ஓவியம் மாதிரி அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய இது தெரியுது. ரொம்ப அசுர உழைப்புன்னு சொல்றது இந்த கதையில தெரியுது. கதாபாத்திரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 127 பக்கம் 12 அத்தியாயம். இதுல இருக்கிற கதாபாத்திரங்களோட மொத்த எண்ணிக்கை கணக்கு பண்ணினா 35 வருது. 35 கதாபாத்திரங்கள். 35 கதாபாத்திரங்கள்ல அவங்க குணாதிசயத்தை போற போக்குல சொல்லிட்டு போயிருக்கிறது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் உத்தி. அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப அப்புறம் இதை நான் சொல்றேன். இது கதை போக்குக்காக இல்லை, கதையை சொல்றேங்கிறதுக்காக இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு நாள்ல நடக்கிற கதை. அன்று அப்படின்னு பிரியா ஆரம்பிக்கிறாங்க. ஒரு துடிப்பான பெண், எதையுமே சேலஞ்சிங்கா எடுத்துக்கூடியவங்க, ரொம்ப வைப்ரண்ட், ஹை லெவல் எனர்ஜி, அந்த மாதிரியான பர்சன். அவங்க கவிதை எழுதக்கூடியவங்கிறது அன்று பிரியாவுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பிரியா பத்தி சொல்லிட்டு வரிசையா கேரக்டர்ஸ் போகுது. எங்க தேவையோ அந்த கேரக்டர்ஸ். உதாரணமா பிரியா செக்யூரிட்டி கிருஷ்ண பிரசாத், அப்புறம் பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிளையண்ட் அட்டன் பண்றதுக்கு ராதிகா, இது அப்புறம் கேப்டன் அவரோட அந்த ஃபிளைட்டு
675 கேப்டன், அப்புறம் ஏர் டவர் கண்ட்ரோல் ஹெட் பண்டோபாத்யாயா, ஏஐ டிபார்ட்மெண்ட், ஏர் இந்தியா டிபார்ட்மெண்ட் தங்கமணி, இப்படி வரிசையா வந்து கேரக்டர்ஸ் வந்து வந்துட்டு போதில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், நுணுக்கமாக அவர் சில விஷயங்களை வந்து அவதானிச்சிருக்கிறாருங்கிறது வந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு கூட எல்லாருமே வந்து இந்த துறை சார்ந்தவங்க தொடர்புல இருக்காங்க. 2 மணிக்கு உள்துறை அமைச்சரை பார்க்க போறாங்க. அப்புறம் 3 மணிக்கு பிரதமரை பார்க்கறாங்க. அவர் 4:30 மணிக்கு யோகா கிளாஸ் போகணும், யோகா கிளாஸ் போறாருங்கிற விஷயம், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு கதை மாந்தர்களை தேவைக்கேற்ப பயன்படுத்துவது. எங்கேயுமே வந்து ஒரு 12 அத்தியாயத்துல 35 பேர் 36 பேரை வந்து நான் இதுவரைக்கும் நான் படிச்சது இல்லை. அதுதான் உண்மை. இவ்வளவு கேரக்டரைசேஷன் கிடைச்சது. ஆனா எல்லா கேரக்டரையும் அளவாக செறிவாக பயன்படுத்தியிருக்கிறாருங்கிறது வந்து கூடுதல் பாராட்டுக்குரிய விஷயம். இதுல வந்து அவர் வந்து அவருடைய எழுத்தோட ஸ்கில்லுக்கு வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து, நான் ஆச்சரியப்பட்ட விஷயம், எந்த இயக்கத்தையும் குறிப்பிடாம இன்வெர்டட்ல இந்த இயக்கத்தை சார்ந்தவர் என்று குறிப்பது மிக மிக அற்புதமான விஷயம். அது வந்து இயக்கத்துக்கு பேர் வேண்டாம், அதாவது வந்து கொலகாரன் தீவிரவாதி அவ்வளவுதானே, அதுல வந்து அவனுக்கு என்ன பேர் வேண்டி கிடக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அதை வந்து ரொம்ப அழகா பயன்படுத்திருக்கிறார். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அண்ட் மோர் ஓவர் எல்லார பத்தி சொல்லும் போதும், உதாரணமா வந்து அதிகாலையில உள்துறை அமைச்சர் 70 வயதானாலும் சுறுசுறுப்பாக இருக்கிறார், அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரைசேஷன். அது வந்து இன்னொரு இவர் வந்து இன்னொருத்தர் வந்து காலையில கிளம்பும் போது ஒய்ஃப் காத்துருப்பாளைங்கிற எண்ணம் தான் இருக்கும். செக்யூரிட்டி ஆஃபீஸர் அலோவ் பண்ற இவர் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒய்ஃப் காத்துருப்பாளே அப்படிங்கிறதுனால ஹோஸ்டஸ் போகாத கவனிக்கலைங்கிற ஒரு விஷயத்த போற பக்கத்துல சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு கொடுக்குற 5 நிமிஷத்துக்குள்ள நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு பாக்குறதுனால நிறைய வந்து கேரக்டர்ஸ் வந்து டம்ப் பண்ணல, ஆனா அதை தேவைக்கேற்ப பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இதுல மிக முக்கியமான கேரக்டரா நான் கருதுறது வந்து அந்த ஃபிளைட், ஏஐ ஃபிளைட் 672, அதுதான் இந்த கதையின் நாயகனே அவர் தான். அப்புறம் இரண்டாவது வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றது, டெக்னிக்கலா எல்லா பெஸ்ட் விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாரு. நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ரமணன் சாருங்கிறது இதுல இருந்து புரியுது. இதை வந்து இதை நாடகமா பண்றது வந்து நிச்சயமா வந்து ஒரு செலவு பிடிக்கிற விஷயம். என்னன்னா அதுக்கு we have to do justification. அது வந்து இந்த காட்சி மாற்றங்களை சடுதியில மாற்ற முடியுமாங்கிறதும் எனக்கு வந்து அதுல வந்து இருக்கு. காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு ஹைடெக்கான ஒரு விஷயத்தை வந்து நிஜமாவே கண்முன்னா நிறுத்தணும். அது வந்து சாத்தியப்பட்டா ரொம்ப சந்தோஷமான விஷயம். சமீபத்துல ஒரு நாடக குழு வந்து ஒரு கப்பலை கொண்டு வந்து ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வந்து ஸ்டேஜில் நிறுத்திருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் போல இதை கொண்டு வரணும். ஆனா காட்சி மாற்றங்களுக்கு வந்து இது வந்து எப்படிங்கிறது வந்து நீங்க யோசிக்கணும். பட் இது ரொம்ப கதாபாத்திரங்கள் 35 கதாபாத்திரங்கள் வந்து பிரமிக்க வைக்கிற விஷயம். ஒரு கேரக்டரையும் பத்தி பர்சனல் ஒரு கோடாவது காமிச்சிட்டு போறாரு. அந்த விஷயத்துல இது வந்து இந்த நாவலை நான் படிக்க கிடைச்சது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் பாக்கியமாகவும் கருதுறேன். நேரம் கருதி முடிச்சுக்கிறேன். இது நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி ஆர்கே. நீங்க அழகா கேரக்டர்லாம் எண்ணி 35 கேரக்டர் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் அதில் வந்து ஆழ்ந்து அதில் அத்தனை கேரக்டர்களையும் உள்வாங்கி நீங்கள் பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆர்கே, இந்த கதையின் நாயகன் வந்து அழகாக சொன்னீங்க. கதையின் நாயகன் வந்து விமானம் தான் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக ஒரு இந்த மாதிரி துப்பறியும் நாவல்கள், மர்ம நாவல்கள் அல்லது இது மாதிரியான நாவல்களில் ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி இருந்தாக்க அப்பப்போ ஒரு ரொமான்ஸை கொண்டு வந்து எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன தொய்வுகள் ஏற்படுகிறதோ இல்லை டேட்டாக்களை அள்ளி தெளிக்கும் போது திடீர்னு கதாநாயகி ரொமான்ஸை கொண்டு வந்து அதை அப்படியே கடத்தி கொண்டு போயிட முடியாது, சலிப்பு இல்லாமல். ஆனால் ரமணன் சார் வந்து இந்த இடத்துல வந்து எதை ஒரு ஒரு டேட்டா சொல்லும் போதும் துளி கூட சலிப்பு இல்லாமல் கதையை நகர்த்தி கொண்டு போயிடுறார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கதையின் நடை. இந்த கதையின் நடைப்போக்கு வந்து எப்பொழுதுமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்முடைய சொல்லுங்க. ஒரே செகண்ட். அதாவது என்னன்னா, கதையை இன்னும் சுவாரஸ்யப்படுத்த அவர் ஒரு ஒரு விஷயத்தை கையாண்டு இருக்கிறாரு. அதை வந்து நான் சொல்லணும். அதாவது வந்து பிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தடவை வந்து ஒரு பெரிய அருவி உச்சியிலேருந்து
ஒரு பீப்பாய் உருண்டு விழற மாதிரி ஒரு சீனு. பீப்பாய் இந்த அலையில அடிச்சுட்டு வந்து உழுது நதி படுகையில ஓடுற மாதிரி ஒரு சீன். இந்த கிளிப்பை மட்டும் போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ஒரு 2-3 ஷாட் எடுத்து இதை வந்து உயிர் துடிப்பா கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாராம், அந்த பீப்பாய்க்குள்ள ஒரு குழந்தை வைக்கிற மாதிரி ஒரு ஷாட், கடைசி ஷாட்ல வந்து அந்த பீப்பாயில இருந்து குழந்தைய எடுக்கிற மாதிரி ஒரு ஷாட், அதுக்கு நடுவில் அந்த பீப்பாயோட டிராவல். இந்த இதுக்கு வந்து ஒரு உயிர்ப்பு வந்துருது இல்ல. அவங்க 2 ஷாட், முதல்ல ஒரு ஷாட் சேர்த்தது, கடைசியில் ஒரு ஷாட் சேர்த்தது, அது வந்து ஒரு உயிர்ப்பு. அந்த மாதிரி இந்த கோல்டு கண்டெய்னர் இருக்கு பாருங்க, அது வந்து இந்த கதைக்கு மிக உயிர் துடிப்பான ஒண்ணு. அவங்களோட பர்பஸும் அந்த கைதியை விடுதலை பண்றது, கோல்டை கடத்திட்டு போறதுங்கிறது. இன்ஃபேக்ட் வந்து ஏர் இந்தியா அந்த பிளைட்டு தான் கதாநாயகன்னா கோல்டு தான் கதாநாயகி. தேங்க்யூ. நன்றி ஆர்கே. இப்போ நம்ம ஹரிஹரன் கிட்ட போகிறேன். நம்ம ஹரிஹரனுடைய எழுத்துக்கள் எல்லாம் கதை நடை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த இந்த ரமணன் சாரோட கதை நடையை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி ஹரிஹரன் கிட்ட கேட்குறேன். வாங்க ஹரிஹரன் சார். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். புதிய அமைப்பிற்கும் கதை நடை சம்பந்தமாக பேச சொன்ன இந்திரநீல் அவர்களுக்கும் ரமணன் சாருக்கும் எனது நன்றி. இதுல ஒரு பிரச்சனை என்ன, முதல்ல டாக்டர் பாஸ்கரன் பேச விடுறது ஒரு கஷ்டம் இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போடுவார். இப்போ நம்ம வந்து அது இல்லாததை சொல்லணும். நான் முன்கூட்டி எழுதி வச்சிருக்கேன், அதனால நான் சொன்னா கூட நானும் அது அவர் மாதிரி யோசிச்சிருக்கேன்னு வேணா சொல்லிக்கணும். அந்த சிமிலாரிட்டிஸ் இருந்ததுன்னு அப்ப சொல்லிட்டு அந்த நேரம், பிகாஸ் 5 நிமிஷம் தான் இருக்கிறதுனால நேரா தகவலுக்கு போய்விடுறேன். என்னன்னா இதுல வந்து கதை நடை வந்து பேசிக்கலி பேஸ்ட் ஆன் இந்த அடித்தளம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. அதுல வந்து ஒரு விமானம், இது வந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விமானம் கடத்தப்பட்டு, அதாவது ஹைஜாக்கு ஹாஸ்டேஜ் ரெண்டுமே அந்த இஷ்யூ. ஒன்னு ஸ்டாட்டிக்கா இருக்கிறதுனால ஹாஸ்டேஜ்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு தமிழ் படத்துல விஜய் நடிச்ச படத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மால்ல வந்து எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு ஹைஜாக் பண்றோம்னு ஹைஜாக் ஹாஸ்டேஜ் இந்த இஷ்யூ. ஸோ இது வந்து வித்தியாசமான களம். அதுவே ஒரு பெரிய செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். என்னன்னா விமானம் கடத்தப்பட்டிருக்கிறது, அது வந்து வானத்துல பறக்கும். வானத்துல இருக்க இடத்துல ஓரமா வச்சிருக்காங்க, பட் அது கடத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஃபியூச்சர்ல பொட்டன்ஷியல் ஹைஜாக் ஆகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு விமானம் இது. ஸோ அந்த மாதிரி பயணிகள் ஏதும் இல்லை, வானத்தில் பறக்கவும் இல்லை. ஆனாலும் விமான கடத்தில் உள்ள ஆபத்து ஒரு மனித உயரும், விமானத்தில் ஏற்படுத்தியிருக்கும் தங்கக்கட்டிகளும், அது தீவிரவாதிகளுக்கு இட்டு பெரும் ஆதாயம். உங்களுக்கு அப்கோர்ஸ் இன்னொரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஒருத்தரை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றது. கதையின் மடி தொடக்கத்துல என்ன பண்றாரு, ஒரு விதமான நிர்வாக ஏற்படுத்தி இந்த மாதிரி ஏற்படுத்திட்டாலே இந்த நாவனை வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல படிச்சு முடிச்சாங்க ஒரு கட்டாயம் வந்து. ஸோ இந்த டிராகன் பண்ணவே இல்லை எங்கேயுமே. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நடந்து அவர் எனக்கு புக்கை அனுப்பிச்சு கொடுத்த உடனே படிக்க ஆரம்பிச்சோன்னா வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சோம். அதில் வந்து இன்னொன்று என்னன்னா, நிறைய விஷயங்கள் அங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. ஒவ்வொரு டெக்னிக்கல் விஷயம், நமக்கு அறியாத விஷயங்கள், நம்ம என்னதான் கூகுளில் தேடி பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள் கிடைக்காது நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐ கேன் ஆல்சோ சே சம் கைண்ட் ஆஃப் ஒரு சீக்ரஸி இருக்கும், ஒரு சில வேல் ஆஃப் சீக்ரஸி இருக்கும் ஒரு சில விஷயங்கள். அதெல்லாம் கூகுளில் நமக்கு கிடைக்குமா இருக்கும், பட் நமக்கு தோணும். இந்த மாதிரி உதாரணமா அந்த அந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் அதை அழகாக வந்துருக்காரு. இது வந்து இதுல என்னன்னா, அந்த ஒவ்வொரு காட்சிகள் நிறைய சொல்லும் போது டென்ஷனான கடங்கள், அதாவது இந்த பைலட் எல்லாம் பண்ணி இது பண்றது, அதுக்கு ஆப்போசிட் நேர்மாறான காட்சிகள் சொல்ல மாட்டேன். அது இன்னொரு சீன்ல வந்து அதை ஹேண்டில் பண்றக்கூடிய விஷயங்கள், இந்த காட்சிகளை மாற்றி மாற்றி அமைத்து வாசகரின் கதையின் மீதான ஈர்ப்பு நீட்டிப்பது அதை வெற்றிகரமாக செய்திருக்கிறார் ஆசிரியர். அப்படிதான் சொல்லுவேன். நல்ல இடங்களில் வந்து கான்வர்சேஷன் எழுதியிருக்காரு. ஒரு சில விஷயங்கள்ல வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் இருக்கு, அது வந்து நிறைய பக்கங்கள் வந்து. உதாரணமா இந்த கோவிந்தராஜன் ஒருத்தர் கத்துறார். அவர் வந்து முதல் வகுப்பு பயணி, அவரது மகளுக்கு 10 ஆண்டுகள் கழித்து பிறந்திருக்கும் குழந்தையை பார்த்து கிளம்பி இருக்கிறார்கள். அவரது மனைவி பொங்கி ஒரு மொழியை அடக்கி கொண்டு கொலை புரிந்திருக்கிறார். இது ஒரு ரிப்போர்ட்டிங் ஸ்டைல். பட் இதை வந்து டயலாகா சொன்னா ஒரு 5 பேருக்கு எழுதலாம். இப்படி நிறைய ரிப்போர்ட்டிங் ஸ்டைல்ல ஒரு எழுதினதுல வந்து அந்த ஸ்டைல்ல வந்து பேஜஸ்ன்னு ஒன்று சொல்லலாம். அதை வந்து எழுத்துட்டு போறாங்க அந்த மாதிரி பண்ணலாம். அந்த நம்ம சொல்ல விரும்பல. ஏன்னா இதுல வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி இதுல கதை தான் ஹீரோ. இந்த
இருக்கு இல்லையா, அதுதான் ஹீரோ. அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவர் வந்து ரொம்ப அழகா அந்த ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இது ஸ்டைல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வந்து படிப்பவரோட மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் மற்றும் அவங்க கருத்துக்காரர்களின் உளவியல் நெருக்கடிகள் ஆகியவற்றை ரொம்ப இலகுவா கையாண்டிருக்கிறான்னு சொல்லலாம். அதே மாதிரி அவசர அவசர நிலை காலத்தில் அதை ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் டீம் கையாள்கிறது என்பதை சார்ட் போட்டு காட்டாமல், அதே நேரத்தில் அதை ஒரு மனசுல வச்சுக்கிட்ட காட்சிகளை அங்குமிங்குமாக நகர்த்தி வடிவமைச்சிருக்காங்க. பல்வேறு துறையில் உள்ள நிபுணர்கள் விஷயங்களை முடிவெடுக்கும் போதே அமுல்படுத்த வேண்டும். இந்த அளவிற்கு ஃபுல் ப்ரூஃபா இருக்கு. நான் எடுத்ததெல்லாம் இதுதான் ஃபைனல், இதுக்கப்புறம் இதுல வந்து டிஸ்கஷன் கிடையாது. பிகாஸ் டைம் இஸ் வெரி ஷார்ட். அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல் ப்ரூஃபா இருக்கணுங்கிறத வந்து நம்ம கதையை படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடிய டிசிஷன், அவங்க எடுக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப் எல்லாமே. ஆரம்பத்துல வந்து கதையோட வேகம் கொஞ்சம் முள்ளா போறதும் கூட கதையோட பலத்தை வந்து கூட்டுதான் செய்யுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து கேப்டன் அமெரிக்கா அல்லது சூப்பர்மேன் அல்லது ஸ்பைடர் மேன் மாதிரி ஆக்ஷன் ஓரியன்ட் கதை இல்லை. உண்மையில ஹீரோங்கிற அவர் வந்து பிளேன் வந்து ஹீரோன்னு சொன்னாரு. பட் என்னை பொறுத்த மட்டும் இதுல ஹீரோன்னு யாருமே இல்லைன்னு தோணுது. இந்தியா முழுக்க பரவி கிடக்கும் பல்வேறு துறையினர், என்ஐஏ, ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ், ஏர் டிராபிக் கண்ட்ரோலர், இது எல்லாரும் ஹீரோ போல செயல்பட்டு இருக்காங்க. அவங்க பங்க அளித்திருப்பதா நான் வந்து நினைக்கிறேன். அது அந்த மாதிரி பேசிஸ்லாம் அவரும் நாவலை கட்டமைத்திருக்கிறதா. சரி, பிரச்சனை என்ன, அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்பது வந்து படிக்கும்போது நமக்கு தெளிவா வருது. இப்போ என்ன சுச்சுவேஷன், இப்போ சோமசேகர் ராவ் இவர் இல்ல அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு தெளிவு வருது. அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள அந்த விமானத்துல வந்து ஒரே ஒருத்தர் தான் பிடிச்சிருக்காங்கன்னா அந்த விமானத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது ஆரம்பத்துல அப்படி எல்லாம் அப்படித்தான் இருக்கும். முதல்ல புரியாம இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு வர இருந்துச்சுன்னா அந்த அதுக்கப்புறம் தான் கிட்டங்களை வளர்க்க முடியும். இப்ப அதே மாதிரி அவர் ஒவ்வொருத்தரையும் அந்த அங்க இருக்கிற டெரரிஸ்ட் வந்து ஒருத்தர் கேட்டு சொல்றீங்கும் போது அதை ட்ராக் பண்ணி போறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக தெளிவாக அவங்க ஒன்று கூடி சேர்றாங்கிறது ரொம்ப அழகா இதை வந்து திணிக்காம அந்த விஷயங்களை ரொம்ப சொல்லியிருக்காரு. அப்பதான் கதை வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். இதை வந்து இதெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நல்ல திட்டமிடப்பட்ட செயல்படுத்தல் உத்திகளை கதையாக சொல்வதற்கு அவசரப்பட வேண்டியதில்லை என்பதை ஆசிரியர் நன்கு உணர்த்திருக்கிறார். நான் இது வந்து ஓடிடியில் எல்லாரும் 24ங்கிற வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு 7 சீசன் போச்சு. ஒவ்வொரு சீசன்லையும் 24 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம். 1 மணி நேரத்துல அந்த அந்த 1 மணி நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம் வேகமா சொல்லணும். அந்த மாதிரி டைம் கன்ஸ்டன்ஸ் இல்லை, அதனால ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்த நாவல் வந்து ஒரு டைம் டார்கெட் வச்சு எழுதப்படலங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த டெரரிஸ்ட் வந்து டைத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாரு. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, வசதியா ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டயலாக் ஒன்று வருது. பைலட்டுகளில் ஒருவருடன் பேசினேன், அவனால் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்பது புரிகிறது அப்படின்னு தலைமை கண்ட்ரோலர் பண்டோபாத்தியா ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. இது வந்து பண்டோபாத்தியா வசதி மட்டும் வசதி இல்லை, ரமணன் சாருக்கு ஒரு வசதி. ஏன்னா இப்போ வந்து எல்லா பிளானையும் நம்ம வந்து ரிலாக்ஸா சொல்ல முடியுங்கிறது அந்த இடத்துல ஒரு உத்தியா நான் கவனிக்கிறேன். அந்த அந்த நிலை நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யறாங்கிறதுக்கு ஒரு ப்ளூ புக் மாதிரி வச்சுக்கலாம். அவர் வந்து நிறைய ப்ளூ புக்கை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதையும் ஒரு ப்ளூ புக்கா வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பேசிஸ்ல கதை எழுத முடியுங்கிறதும் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கா கூட வச்சுக்கலாங்கிறது என்னோடது. திருப்பங்களை எழுதுவதும் வாசகனை திசை திருப்பி விட்டு கதையை ஒரு வித்தியாசமான கோணத்தில் சொல்லி முடிப்பது ஒரு சிறுகதைக்கான இலக்கணம். அந்த மாதிரி முடிக்கும் போது ஒரு நாவலுக்கு வேற அர்த்தம் கிடைக்குது. நார்மலா வந்து ஒரு 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 மாதிரி எண்டிங் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த கடைசியில கொடுக்கக்கூடிய அந்த ட்விஸ்டர் வந்து இந்த கதைக்கு ஒரு பெரிய ஒரு முத்தாய்ப்பா இருக்கு. அதே மாதிரி அவரோட எழுத்தாட்டம் மற்றும் ஆளுமை அதை வந்து ஏற்கனவே டாக்டர் பாஸ்கர் சொன்னார். நேர பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி சொல்ல என்னால விஷுவலைஸ் பண்ண முடியுது. அதாவது உதாரணத்துக்கு வந்து இந்த பிரயாணிகளுக்கான உணவு பற்றங்களை கண்டெய்னர் பகுதியில் இருக்கும் விவரம் இந்த எக்ஸ் மாதிரி இருக்கும், அது லிஃப்ட் ஆகி உள்ள போய் போறது, ஐ குட் விஷுவலைஸ். அதே மாதிரி பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து எரிபொருள்களின் கொள்கலங்களின் பெண்களின் ஏறி அதே லெவல்ல அந்த பைலட் இருக்கிற அந்த காக்பிட் லெவலுக்கு அவங்களை வேஸ்ட் பண்ணி பார்க்கறதுங்கிறது ஐ குட் விஷுவலைஸ் ஆல் தீஸ் ஈவெண்ட்ஸ். அதே மாதிரி பிரியாவோட பணியை சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இருளோடும் மழையோடும் காற்றோடும் கண்ணில் தெரியும் மானம் கைவசப்பட்டிருக்கும் வேலை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி விமானத்தில் இருக்கும் மற்ற பிரயாணி சோமசேகர் ராவ் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு நடுவில் செய்திகளை சொல்வதிலும் ஒரு புதுமை இருக்கு. கதையை எழுதுறதுக்கு முன்னால எழுதவிருக்கும் கல்விக்கான அனைத்து தரவுகளையும் படித்தும் கேட்டும் அறிந்து கொண்டு தன்னை தயார்படுத்திக் கொண்டு வாசகனையும் அதே பார்வையில் ஒருநிலைப்படுத்துவது ரொம்ப பெரிய விஷயம். அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரே இவர் வந்து ஆட்சியை வந்து ஒன்று சொன்னார், அந்த தீவிரவாத கும்பலோட பெயரை சொல்லணும். தீவிரவாதியோட பேர் சொல்லிட்டீங்க, யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு நம்மளே கெஸ் பண்ண முடியும்.
அது எதுவா இருக்கும், அது ஒரு அண்ணோ உள்ளோ சேர்த்தா அந்த அந்த பேரை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட என்ன கருத்து அது. எனக்கு வந்து ஒரே நான் வந்து என்னோட முகநூல்ல வந்து இப்படி முடிச்சிருந்தேன். நாவல் வந்து ஒரு த்ரில்லரை எப்படி எழுத வேண்டும் என்பதற்கான பயிற்சி வகுப்பு என்று இந்த நாவலை நான் எடுத்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்பத்தகுந்த தகவலின் அடிப்படையில் த்ரில்லர் நாவல்களை நமது எழுத்தாளர் நண்பர்கள் எழுதி நாம் படிக்க வைக்கிறோம் என்பது உறுதி. அதற்கு ரமணன் அவர்களின் நாவல் ஒரு முன்னோடி அப்படிங்கிறது என்னோட இது. எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் காட்டுறேன். உங்களோட ஆய்வுகள் தரவுகளை சேகரித்த உங்களோட முயற்சிகளை பற்றி நீங்க பேசும்போது சொன்ன ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இது வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அப்ரோச். உதாரணமா ஒரு இடத்துல வந்து ப்ரொஃபஷனல் அப்ரோச்சா மற்ற விஷயங்கள் சொல்றீங்க, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லும் போது இந்த ஏடிசியில வந்து நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றவர் அவர் தொழிற்சங்க பிரதிநிதியா இருக்காரு அந்த ஏர் கண்ட்ரோல் ஆபீஸ்ல. அவர் சொல்றாரு, சார் அவங்ககிட்ட இருந்து பிரியா சொல்றாங்க, சார் இந்த ரூல் நம்பர் 133A கீழே சிஏடிசி ஆர்டர் கொடுத்துருக்கா, ஒத்துழைக்க வேண்டிய நம்ம கடமை இல்லையாங்கிறாங்க. ஸோ அதை எப்படி கொண்டு வந்தீங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். மற்ற சொல்லிடலாம் அங்கே வேணாலும். அப்போ ரூலுக்கு ஒன்று படிச்சாகணும் அந்த விஷயத்தை சொல்றது. அந்த விதத்துக்கும் இந்த பாராட்டணும். மிக ரொம்ப அழகான நடைகள், ரொம்ப விஸ்தாரமா இதை வந்து கதையை தள்ளி வச்சு படிச்சா ஒரு பெரிய ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் பேங்க்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நடையுடன் இன்ஃபர்மேஷனோட நீங்க இந்த நாவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி ஹரி, நன்றி ஹரி. விமானம் நகரவில்லை, ஆனால் கதை வந்து பறந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த நீலவானத்தின் சிறப்பு. ரொம்ப அதை அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து நான் டிஎன் ராதாகிருஷ்ணன் சாரை கூட போகிறேன். அதுக்கு முன்னால் 5 மினிட்ஸ் டைம் எனக்கு சார் அதை அப்புறம் ரமணன் சார் அவருடைய கருத்தை சொல்லணும். இங்கே கலந்து கொண்டிருக்கிறவர்களுடைய கருத்துக்களையும் நம்ம சுந்தரராஜன் சார் கேட்க விரும்புவார். அதனால் ராதாகிருஷ்ணன் சார் வாங்கோ. உங்களுக்கு வந்து சம்பவங்களின் கோர்ப்பு, இந்த சம்பவங்களின் கோர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை பின்னல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுங்கள் சார். டிஎன் ராதாகிருஷ்ணன் சார். வணக்கம். கேக்குறதா? உங்க வீடியோ வரல சார். வீடியோல வாங்க சார். எப்படி தெரியல சார் எனக்கு அது. சரி பேசுங்க. கேன் ஸ்டார்ட் டாக்கிங். மியூட் ரிலீஸ் பண்ணுங்க. மியூட்ல இருக்கீங்க. நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ ஹெட். மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு பேசுங்க. மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க பேசலாம் சார். அவருக்கு ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார். கேக்குறதா சார்? கேக்குறது சொல்லுங்க, அப்படியே பேசுங்க. நம்ம ஆர்கே சார்ட்ட வந்து இந்திரநீலன் சுரேஷ் ஒரு கேள்வி கேட்டார். இதை வந்து ஒரு டிராமாவா போட்டா எந்த காட்சியை முதல்ல வைப்பீங்கன்னு கேட்டார். டிராமாவா போடுறது சாத்தியமா இல்லையா அவர் போய் சொல்லிட்டார். ஆனா இது ஒரு சினிமாவா எடுத்தா டைரக்டருக்கு சிரமமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு அழகா காட்சியை ஜோடனை பண்ணி கொடுத்திருக்காரு அவர் நம்ம ரமணன் சார். இப்போ இதுல இந்த விஷயம் சொன்னா, இந்த விவரங்கள் இவ்வளவு தெரிஞ்சிருந்தா ஒருத்தர் கட்டுரை தான் எழுதியிருப்பார். ஆனா அந்த கட்டுரைய கதையா மாத்துறது தான் வந்து ரமணனுடைய வித்வத் தெரியும். இது அவங்களுக்கு பரம்பரை சொத்துன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே காந்தி கொலையை பத்தி நம்ம மாலன் சார் வந்து அற்புதமான ஒரு மெய் சிலுக்க வகையில துப்புரிய கதை மாதிரி எழுதியிருந்தார். அதே மாதிரி இத வந்து ஒரு செய்திய, ஒரு நிறைய விஷய பதிவை ஒரு அற்புதமான த்ரில்லர் கதையை ஆக்கியிருக்கார் ரமணன் சார். அதுக்காக பாராட்டுகள். இதுல வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து என்னன்னா சோமசேகர் ராவ். விஷ்ணு சகசராமம் 10 சொல்லிட்டு உடனே வந்து அது மூலமா ஒரு செய்தி அனுப்புற விஷயம் வந்து ரொம்ப புதுசு. தமிழுக்கும் சரி, மற்ற லாங்குவேஜ்லயும் சரி, ரொம்ப புதுமையான விஷயம் அது. அதே சம்பவ கோர்வைன்னு பார்த்தா இவ்வளவு அழகா சம்பவ கோர்வை பண்ண வந்து ரொம்ப சிரத்தை எடுத்திருக்காரு ரமணன் சார். எல்லாத்தையும் கரெக்டா முடிக்கிறது, முதல்ல எல்லா களங்களையும் காமிச்சிடுறது, கடைசியில வந்து எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருக்கார். தேங்க்யூ ரமணன் சார். தேங்க்யூ ஃபார் தி குவிக்க ரொம்ப நன்றிகள்.
ஆஹ் ரொம்ப நன்றி ராதாகிருஷ்ணன் சார். ரொம்ப சுருக்கமா, அதே சமயத்துல உங்களுடைய அழகா சொன்னீங்க, சினிமாவை எடுக்கிறதா இருந்தாக்கா எங்கேருந்து எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம். ஸோ பார்ப்போம், அந்த ஒரு வாய்ப்பும் சிறப்பாக நடக்கட்டும். இன்னும் சில பேர் கூட விமர்சனங்களை அந்த அந்த குறிப்பிட்டு எழுதியிருந்தார்கள். இப்போ வந்து நான் ராஜாமணி கிட்ட போகிறேன். ராஜாமணி வந்து தொலைத்தொடர்பு துறையில் இருந்ததுனால இந்த சேட்டலைட் கோபுரம், இதோட ஏர்லிங்கோட உண்டான சம்பந்தங்கள் எல்லாம் பற்றி அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாட்டின் பல துறைகள் வந்து எப்படி ஒருங்கிணைந்து கண்ட்ரோல் ரூம் மூலமாக செயல்படுகிறது, முக்கியமாக அந்த ஏஐ டெக்னாலஜி அவர் புகுத்தின அந்த விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் தொலைத்தொடர்பு துறையில் பணிபுரிந்த ராஜாமணி அவர்கள் 5 நிமிடங்களில் நமக்கு சொல்வார். நன்றி. வாங்க ராஜமணி சார். வணக்கம். இந்த கதையை நான் படித்த உடனே அன்னைக்கு மறுநாளே நான் ரமணன் சாரை கூப்பிட்டு பேசினேன். இந்த கதையினுடைய வியப்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டேன். முதல்ல ஒண்ணு, இதுல நிறைய தொழில்நுட்ப விஷயம் இருக்கு. அதை வந்து நான் முதல்ல ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, அந்த துறையில் பணிபுரியாத, வங்கித்துறையில் பணிபுரிந்த, பொதுவாக அந்த நேரடி தொடர்பு இல்லாத ஒருவர் இவ்வளவு விஷயங்களை சொல்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்ல விஷயமா இருந்தது. அப்புறம் இன்னொன்று, சொல்லும் விதத்திலும் ஒரு இது இருக்கு. அதாவது சொல்றது வந்து வாசகர்களுக்கு தெரியப்படுத்தணும், தெரிஞ்சுக்கிட்டோம்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய தனக்கு தெரியுங்கிறத காட்டிக்கல. அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ரெண்டாவது, ஏர்போர்ட்ல இந்த தொழில்நுட்பம்னா வெறும் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, பல விஷயத்த அவர் சொல்றாரு. அதுக்கான காரணத்தையும் லைட்டா சொல்லிட்டு போறேன். நான் ஏர்போர்ட் கம்யூனிகேஷன்லையும் ஒரு 1.5 வருடம் பணிபுரிந்திருக்கேன். டிஃபென்ஸ் சேட்டலைட்லயே 9-10 வருஷம் பணிபுரிந்திருக்கேன். இதுல ஏர்போர்ட் கண்ட்ரோல் டவர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கண்ணாடியில இருக்கும். அதுல யாரும் செல்போன் யூஸ் கூடாது, வயர்லெஸ் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து ஒண்ணு செமி சர்க்குலரா இருக்கும், இல்ல பட்டை 6 குண பட்டை அந்த மாதிரி இருக்கும். அது வேற ஒண்ணு நாய்ஸ் ரிப்பல்லன்ட், நாய்ஸ் சப்ரஷன். உள்ளுக்குள்ள வந்து சத்தம் வரக்கூடாம இருக்கணும், வெளியில இருந்து எந்த சத்தமும் இதுல வராது. அதுல இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், ஃப்ரீக்வன்சி இந்த கமாண்டரை வந்து வயர்லெஸ்ல கூப்பிட்டு சொல்லுவாங்க சார், சீஃப் ஆஃப் தி ஏடிசியை. வயர்லெஸ்ல கூடும்போது பாயிண்ட் டு பாயிண்ட் ஃப்ரீக்வன்சி வயர்லெஸ்ஸும் இருக்கு, ப்ராட்காஸ்ட் மோடு இல்லாம. ஆனா நான் யோசிச்சேன், இங்கேருந்து எவ்வளவு தூரத்துல கூப்பிட முடியும், அது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு. ரொம்ப தூரத்துக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் பண்றதுன்னா இடையில ஒரு கட்சியில பார்த்தா அழகா சொல்லியிருந்தாரு, அவர் வந்து ஸ்டாப் குவார்டர்ஸ்ல தான் இருக்காரு அப்படிங்கிறது. அது ஒரு நுணுக்கமான விஷயம். அது இல்லைன்னா அந்த இது போயிடும். அப்புறம் வந்து இந்த ஹாட்லைன், செக்யூர்டு போன் அப்படின்னு 2 வருது. அதுல ஒரு இது இருக்கு. செக்யூர்டு போன் அப்படின்னா வந்து போனுக்குள்ளேயே வாய்ஸ் வந்து முட்ரிலேஷன் ஆர் மாடுலேஷன், அது வேற கோடுக்கு வேற ஃப்ரீக்வன்சிக்கு மாறிடும். ரிசீவர்ல தட் வில் பி டிகோடட். இது வந்து பிரைம் மினிஸ்டர் டு ஹோம் மினிஸ்டர் ரொம்ப ஹைலி செக்யூர்டு போன், ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் நேஷன்ஸ், அவங்க தான் இந்த செக்யூர்டு போனை யூஸ் பண்ணுவாங்க. ஹாட்லைன்ங்கிறதுக்கு டயல் பண்ண வேண்டாம், எடுத்த உடனே அது பர்டிகுலர் பாயிண்ட் டு பாயிண்ட்ல உடனே ரிங்கு வரும். உடனே அவங்க ஹாட்லைன்னா ஹைலி எமர்ஜென்சின்னு அவங்க எடுத்துருவாங்க. இந்த ஹாட்லைனை யாரும் யூஸ் பண்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா அது கரெக்டா அப்படித்தான் இந்த கதையில இருக்கு. செக்யூர்டு போன், அந்த சீக்ரெட் போன், வாய்ஸ் போனை வந்து யார் யூஸ் பண்றாங்க, ஹாட்லைனை யார் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அவர் சொன்ன விஷயமா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ் கால்ங்கிறது ஜனங்க வந்து வாசகர்களுக்காக சொல்றேன், இந்த ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் இந்த சதிகாரங்களோட பேசும்போது டெல்லியில இருந்து அவங்களும் உள்ள வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் ஏ கான்ஃபரன்ஸ் கால், தட் இஸ் இன்டர்செப்ஷன் கால், இன்டர்செப்ட் கால் பேரு. உள்ளுக்குள்ள வந்து அவங்க பேச முடியாது, அவங்க மானிட்டர் தான் பண்ண முடியும், உள்ள இருக்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி அது. அதன் பிறகு பிஎஸ்என்எல் பத்தி சொல்றாரு. பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது வந்து கேட்வே ஆஃப் இந்தியா, ஃபாரின் கால் அத்தனைக்குமே இருக்கக்கூடியது. அது வந்து இப்போ OFC கேபிள் கடல்ல 5 லட்சம் கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அது பல கண்ட்ரி போட்டிருக்காங்க, அதுக்கு உண்டான சார்ஜ் செலவாகும். ஆனா அந்த தகவலையும் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பிஎஸ்என்எல் சென்டர்லையும் கொஞ்சம் நான் பணிபுரிஞ்சிருந்தேன். அதுல என்ன அப்படின்னா, அது இப்ப டாடா பிஎஸ்யூவா இருந்து பொதுத்துறையா இருந்து டாடா நிறுவனத்துக்கு போனாலும் மிகச்சிறந்த, அது ரொம்ப சில கடுமையான நிபந்தனைகள் இருக்கு. அது தேவைப்பட்டால் அரசாங்கத்திற்கு அவங்க சொல்றபடி கேட்கணும் அப்படின்ட்டு அந்த நிறுவனத்தோட அவங்க பேசும்போது இவர் என்ன பண்றாருன்னா, சில முக்கியமான விஷயங்கள் இப்ப வந்து வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேங்க் ஆஃப் இந்தியா, அதெல்லாம் நல்ல யுக்தியை கையாளுறாரு. அவர் சார்ந்த துறை பற்றி அல்லது ரொம்ப
பொதுவான விஷயங்களை பத்தி பேசும்போது தன்னிலையாவே ஆசிரியர் சொல்ற மாதிரியும் அதை தகவலாகவும் சொல்றாரு. வேற தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் வரும்பொழுது ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் சொல்லுவது போல எழுதுறாரு. அது நல்லா இருக்கு. பிஎஸ்என்எல் சீஃப் வந்து சொல்லுவாரு டெரரிஸ்ட் என்ன மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. கேயூ பேண்ட் பேண்ட்னு ஒன்று இருக்கும். கேயூ அப்படிங்கிறது கேங்கிறது வந்து ஒரு பேஸ் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி, யூங்கிறது அண்டர், கேஏ அப்படின்னா ஏங்கிறது எபோவ், அந்த பேஸ் ரேஞ்சுக்கு எபோவா இருக்கும். கேயூங்கிறது ஒரு 12 to 18 கிலோஹெர்ட்ஸ் பேண்ட் இருக்கு. ரொம்ப டெக்னிக்கல் டீடைல் வேண்டாம், நான் கூட சொல்லிடுறேன். கேஏ பேண்ட்னா அது இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீட், 26 மெகாஹெர்ட்ஸ் டு 40 மெகாஹெர்ட்ஸ். அதனுடைய ஸ்பீடெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த 9.1 மீட்டர் பெரிய ஆட்டம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு சேட்டலைட்டுமே, இதெல்லாம் சேட்டலைட் மூலமா தான் இயக்கப்படும் இந்த அலைவரிசைகள். இந்த சேட்டலைட்டை வந்து அது பிராட்காஸ்ட் போர்ட்ல வாட் இஸ் கால்ட் சிக்னல் அதை அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது, வர்ற சிக்னல் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது அந்த சேட்டலைட்டோட ஓரியன்ட் ஆண்டனா ஓரியன்ட் ஆகி இருந்தாதான் அதை வந்து அதை ரிசீவ் பண்ண முடியும். ஆனா இடத்த மாத்திட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல சொல்லல, பட் இருந்தாலும் சொல்றேன், டிராக்கிங்னு வேற ஒரு இடத்துல வருது. ஒரு டிராக்கிங் ஆண்டனா சிஸ்டம் ஒன்று வச்சிருவாங்க. அந்த சிக்னல் ஐடென்டிஃபிகேஷன் சிக்னல் அந்த சேட்டலைட்டோட இந்த ஆண்டனாவை வந்து சிங்க் பண்ணிடுவாங்க. சிங்க் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக் ரொட்டேட்டர்னு வச்சுக்குவாங்க, அது ஆட்டோமேட்டிக் டிராக்கிங்னு. இந்த ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் ஜீப்பு அல்லது நீர்னா கப்பல் போட்டு அந்த மாதிரி இருப்பாங்க, உடனே நகர்ந்துருவாங்க. நகர்ந்தாலும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து தடைபடாது. ஏன்னா அந்த அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் சிக்னல் அதுக்கு தக்கனபடி ஆண்டனா ஆட்டோவா ரொட்டேட்டிங் ஆகி ஆட்டோ சிங்க் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம சேட்டலைட்லாம் அனுப்பும்போது ஐஎஸ்ஆர் யூஸ் பண்ணுவாங்க 4 இடத்துல, அந்தமான ஒரு இடம். அது ஒரு சின்ன தகவலுக்காக சொல்லுவோம். இது அது வந்து வரும், அந்த மாதிரி வரும். எப்படின்னா அவங்க அந்த சேட்டலைட்ல இருந்து அனுப்புற சிக்னல், அந்த கேஇ பேண்டோட பேண்ட் வித் வந்து ரொம்ப அதிகம். அது விசாட், அதுக்கு தேவைப்படுற நல்ல இதெல்லாம் விசாட்னா அதுக்கு வெரி ஸ்மால் அபர்ச்சர், அதை ரிசீவ் பண்ணி அனுப்புறதுக்கு உண்டான அந்த ஆண்டனா ரொம்ப சின்ன சைஸாவே இருந்தா போதும். அதையும் ஒரு அதுல எழுதி இது பண்ணியிருக்காரு. அடுத்தபடியா நீங்க இந்த இதுல இருந்து இப்ப இதோடைய கூடுதல் தகவல் என்ன சொல்றேன், சேட்டலைட் கண்ட்ரோல் வந்து அசன்ல இருக்கு. கேஏ பேண்டோடைய ஆண்டனா அந்த சிக்னல் பேண்ட் வித் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இது மானிட்டர் பண்றதெல்லாம் டெல்லி செகண்டராபாத் அண்ட் ஐஎஸ்ஆர் தான். இது பிறகு கடைசி விஷயத்துல வரும் மெட்ராஸில் வரும்போது அந்த டிராக்கிங் சிஸ்டத்துல வந்து அங்கிருந்து சேட்டலைட்ல இருந்து வர்ற சிக்னல் 30,000 கிலோமீட்டர் தாண்டி வர்றதுனால கொஞ்சம் வீக் ஆயிடும். திருப்பி அதை ஹேஸ் டு பி ஸ்ட்ரென்தன்டு. அதனால ஒரு ரிப்பீட்டர்னு சொல்லுவாங்க, அல்லது பூஸ்ட்பாங்க, அல்லது ரிசீவர் ஸ்டேஷன் ஒன்று வச்சு அது மறுபடியும் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது ஒரு அப்பதான் கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கும். அதையும் அவங்க பயன்படுத்துறாங்க அந்த சதிகாரர்கள். அதை வந்து இவங்க எப்படி ட்ரேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. அது அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் எந்த இடத்துல ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குங்கிறத ட்ரேஸ் பண்ணி ட்ராக்கிங் பண்றதுங்கிறது ஒரு மெத்தட். அதுவும் நல்ல அருமையா அதை பத்தியும் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது கூட இருக்கு. அதே மாதிரி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முக்கியமான விஷயம், அது வர்றதுக்கு முன்னாலேயே அது கொஞ்சம் உண்டு. என்னன்னா இந்த அதுக்கு முன்னால ரொம்ப கஷ்டப்பட்டு அனலாக்கள் பண்ணுவாங்க. இன்னொருத்தருடைய பிட்ச் ஃப்ரீக்வன்சி குவாலிட்டி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குரலை மாத்தி இது பண்றதுலாம். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால அதன் மூலம் வந்து ஈஸியா வாய்ஸ் இன்டர்ப்ஷன், வாய்ஸ் மாடல், வாய்ஸ் டப்பிங், மற்றவங்களுடைய வாய்ஸ் வந்து நம்ம வாய்ஸ்ல இருந்து வர்ற மாதிரி பண்ணிடலாம். நம்ம பேசுற ஃப்ரீக்வன்சியை ஆர்டிபிஷியலா வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை அந்த பிச்சுக்கு மாத்துங்க அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இப்ப நான் பேசுறது இந்திரன் பேசுற மாதிரியே நான் மாத்திடலாம். அந்த ஒரு இது வந்து இப்ப நிறைய அது இப்ப வந்து முன்னால ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் எளிதாயிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஸோ அதையும் வந்து ஃபைனல் பாயிண்டா அதையும் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுல, நிலப்பரப்புடைய நாட்டுல பல்வேறு கம்யூனிகேஷன்ஸ், பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர்கள் பல்வேறு இவங்களோட இது பண்ணி ஒரு முடிவெடுத்து அந்த முடிவையும் உடனடியாக அமல்படுத்தணும். முடிவெடுக்க நேரத்துக்குள்ளேயே அதை அமல்படுத்தணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு பெரிய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வேணும். அந்த விதத்தில் இந்தியாவில் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குங்கிறது நமக்குலாம் ஒரு சந்தோஷமான விஷயம். அதை பற்றி இந்த கேஏ பேண்டுங்கிறத நிச்சயமா நான் அடிச்சு என்னால உறுதியாக 100% சொல்ல முடியும். எந்த நாவலிலும் அதை எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை.
ஏனென்றால் எழுதுறது ஃபுல்லாகவே அப்படி ஏதாச்சும் டெக்னிக்கல் எழுதியிருந்தாங்கன்னா சி பேண்ட் எல் பேண்ட் தான் எழுதுவாங்க. எல் பேண்ட் ஃபார் டிவி சேனல்ஸ் அண்ட் சி பேண்ட் ஃபார் கம்யூனிகேஷன் ஆன் நார்மல் கம்யூனிகேஷன்ஸ். இந்த கேயு பேண்டுங்கிறது இந்த ரெண்டு பேண்டை பற்றின விஷயங்கள் வந்து அலைவரிசையை பற்றின விஷயங்கள் எழுதினது பெரிய ரொம்ப, அதுவும் இவர் எழுதினது துறை சாராத ஒருவர் எழுதினது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ராஜாமணி சார். ராஜாமணிக்கு மிக்க நன்றி. நீலவானம்னு ஒரு ஒரு படம் வந்தது, நம்ம சிவாஜி கணேசன் தேவிகா நடித்த படம். அதில் வந்து ஓஹோஹோ ஓடும் எண்ணங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அது மாதிரி ராஜாமணியோட எண்ணங்கள் பழையபடி ஆஃபீஸுக்கு போயிடுச்சு இந்த கதையை படித்த உடனே அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து கதை யுக்தி பற்றி நம்ம ஜெயராமன் ரகுநாதன் சார்கிட்ட பேசலாம். எனக்கு ஆர்த்தர் ஹெய்லி மாதிரியான பீப்புள் வந்து களத்தை அப்படி பிரித்து மேய்ஞ்ச இது போது மட்டும் இல்லாமல் சொற்சிக்கனமாக அந்த கதையை வந்து சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள். அது மாதிரி இந்த ரமணன் சார் வந்து இத்தினோண்டு பக்கத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்களை அடக்கி அவர் அழகாக கொண்டு வந்திருக்கிறார். அதனால் இந்த கடைசியாக ஜெயராமன் ரகுநாதன் சார்கிட்ட கதை யுக்தியை பற்றி பேசுவோம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, அதனால் சுந்தரராஜன் சார்ட்டையும் அதை கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வரேன். நன்றி ஜெயராமன் ரகுநாதன் சார். நேரம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சார், முடிப்போம். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். நம்ம சரி, ஹாஃப் அன் அவர் அதிகமாக எடுத்துக்க வேண்டியிருக்கு. ரொம்ப நன்றி சார். ஜெயராமன் ரகுநாதன் சார்கிட்ட கேட்குறேன். வணக்கம், நான் பேசுறது கேட்கறதா? கேட்குறது சார், தெளிவாக கேட்குறது. ரொம்ப அழகாக கேள்விங்க. முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்க ஆடுறது தப்பாட்டம். நான் பேச வேண்டியதை நீங்க முன்னாடியே பேசிட்டீங்க. ஒரு அழகான முன்னுரையாக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இத்தனை தூரத்துல இருந்து பேசுறதுனால கொஞ்சம் ஒருவேளை வாய்ஸ் முன்னப்பின் எனக்கு இதா இருந்தாலும் தயவு செய்து மன்னிக்கவும். ரமனுடைய நீலவானம் புத்தகத்தை வந்து அவர் நான் ஊர் கிளம்புறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி எனக்கு அமுச்சு வச்சதுக்காக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா அது என்னோட இந்த ட்ரிப்போட ஆரம்பமே அந்த கதையை நான் விடாத படித்து கீழே வைக்க முடியாதபடி படித்து முடித்தேன். இப்போ இந்திரநீலன் சுரேஷ் இந்த ப்ரோக்ராம் பற்றி சொன்ன உடனே மறுபடியும் ஒரு தடவை அதை படிப்பதற்கான உந்துதல் ஏற்பட்டு அதை மறுபடியும் படித்தேன். A Colt .45 revolver consisting essentially of a metal tube from which a missile or projectile is shot by the force of exploding gunpowder or some other propellant. இருங்க விஷயத்துக்கு வந்துடுறேன். அந்த சிங்கிள் ஆக்ஷன் ராணுவ கோல்ட் பீஸ்மேக்கர் துப்பாக்கியின் இருண்ட வாய் என்னை நோக்கி அசையாமல் பார்த்து கொண்டிருந்தது. அலிஸ்டர் மெக்லின் எழுதின When Eight Bells Tollங்கிற கதை இப்படிதான் ஆரம்பிக்கும். அலிஸ்டர் மெக்லினை பற்றி ஏற்கனவே பேசின 2-3 பேர் சொன்னாங்க. அவர் இதை மாதிரி தான் ஒரு சப்ஜெக்டில் பூந்து புறப்பட்டு அந்த ஒரு துப்பாக்கியை டிஸ்கிரைப் பண்ணும்போது அது மேனுஃபேக்சரிங் அதோட ரா மெட்டீரியல் எங்கேருந்து ஆரம்பிச்சதுங்கிற லெவலில் ஆரம்பித்து வெரி ஆத்தென்டிக்காக எழுதுனது வந்து எனக்கு பர்டிகுலர்லி காலேஜ் காலத்திலே என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். ஒரு நாவலில் வந்து டெக்னிக்கல் விஷயங்களை வந்து ரொம்ப நுட்பமாக எழுதுறது வந்து அந்த கதையோட நம்பகத்தன்மை ஆத்தென்டிசிட்டியை வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புற ஆசாமி நான். இதனாலேயே என்னமோ எனக்கு வந்து டாக்டர் பாஸ்கரன் சொன்ன மாதிரி ஃப்ரெட்ரிக் ஃபார்சைட், ஆர்த்தர் ஹெய்லி இவங்களோட கதைகள்லாம் ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. எஸ்பெஷலி ஃப்ரெட்ரிக் ஃபார்சைட் கதைகள் படித்தா, எஸ்பெஷலி கில் லிஸ்ட், ஆப்கான், அவெஞ்சர் இதெல்லாம் படித்தா தி சென்ட்ரல் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் செர்பியாவோட ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவை ரொம்ப அழகாக நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த கற்பனைக்கு நடுவில் மிக அழகாக அந்த சரித்திர விஷயங்களை அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எழுதுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அலாய்ஸ் பெஞ்சமின் சாலிகர் அவரோட புக்கு, வீஸ்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஆராய்ச்சி பேப்பர்கள், ஆல்டா சக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டு, அதுக்கப்புறம் ரால்ஃப் 124C 41+ என்கிற எல்லாம் 17 புத்தகங்கள் நான் படித்தேன். எதுக்காக? நில்லுங்கள் ராஜாவை கதையில ஒரே ஒரு வரி ஹிப்னோபீடியா பற்றி எழுதுறதுக்காக சுஜாதா என்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம சுஜாதா பற்றி சொல்லாமல் என்னுடைய எந்த பேச்சும் நிறைவடையாது என்பது பாதி பேருக்கு தெரியும். அதனால் அந்த அளவுக்கு வந்து நுட்பம், ஒரு ஆத்தென்டிக் விஷயங்களை எழுதணும்னா அந்த அளவுக்கு படிக்கணும், அந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு அதில் வந்து நுழையணும். அதை வந்து ரமணன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் பண்ணியிருக்கார். இது பண்ணதுக்கு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை அல்லது வந்து அந்த புத்தகத்தை எழுதணுங்கிறத தாண்டி ஒரு கமிட்மெண்ட் தேவை. இந்த கமிட்மெண்ட்டை எனக்கு புரிய வச்சது வந்து பாலகுமார். நான் வந்து தங்க சாகசம்னு ஒரு சின்ன ஒரு கதை ஷார்ட் ஸ்டோரி ஒன்று எழுதி, அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பீரியட்ல வந்து வயநாட்டில் வந்து கோல்டு டிகிங் பண்ணதை பற்றி ஒரு கதை. அது ஏதோ எனக்கு ஒரு சரித்திர குறிப்பு கிடைச்சது, அதை கொஞ்சம் நிறைய படித்து ஷார்ட் ஸ்டோரியாக எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் அது படித்து பார்த்துட்டு, படுபாவி
ஒரு 800 பக்கம் நாவலுக்கு வர வேண்டியது இந்த மாதிரி சிறுகதையில முடிச்சு தொலைச்சிருக்கேன்னு தலையில் ஒரு பெரிய கூட்டு ஒன்று வச்சார். நான் சொன்னேன், இந்த 800 பக்கம் நாவல்லாம் என்னால் முடியாது, உங்களால் தான் முடியும், நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் அது எல்லாத்தையும் படிச்சுன்னு உட்காந்துருந்தார். திடீர்னு ஒரு சமயம் ஒரு வாரம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு எனக்கு நியூஸ் கிடைச்சது. அப்புறம் நான் அவரை தொந்தரவு பண்ணல. ஒரு 5 நாளைக்கு அப்புறம் ஃபோன் வந்தது, ரகு அந்த பொட்டி எப்படி இருக்கு தெரியுமா, எல்லாம் மீனம் 7 அடி வசரம் நீளத்துக்கு இருக்குப்பா, கிட்டத்தட்ட 5 அடி ஆழம் இருக்கும் போல இருக்கு, பெரிய இரும்பு பெல்ட் போட்டு ரிவெட். சார் கொஞ்சம் இருங்க, என்ன பொட்டியை சொல்றீங்க அப்படின்னு. நீ பாட்டுக்கு சொர்ண வேட்கையில எழுதிட்ட, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பொட்டியில் எடுத்துட்டு வயநாட்டுக்கு போனாங்கன்னு, அந்த பொட்டி எப்படி இருக்குன்னு நான் டிஸ்கிரைப் பண்ண வேண்டாமா? அதுக்காக நான் வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜோட மியூசியம், ராபர்ட் கிளைவ் மியூசியத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு ஆத்தென்டிசிட்டிக்காகவும் நுட்பமானதுக்காகவும் எவ்வளோ ஒரு கமிட்மெண்ட் தேவை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. நிச்சயமா இந்த கதைக்கு ரமணன் வந்து மிக பயங்கரமான கமிட்மெண்ட்டோட ஒரு 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 டீப் ரிசர்ச் வேலை பண்ணியிருக்காருங்கிறது வந்து ரொம்ப ஆப்வியஸ். இது யாரும் ஒன்றும் புதுசாக நமக்கு தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அண்ட் இந்த கதையை படிக்கிறது மூலமா சுவாரஸ்யம், ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி என்பதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஒரு அறிவை விளக்கக்கூடிய விதமாகவும் இருக்கு. நீங்க இந்த மாதிரியான கதைகள் படிக்கும்போது நமக்கு வந்து லண்டன்ல இருக்கிற வாக்ஸால் கிராஸ், பென்சில்வேனியா அவென்யூவோட எட்கர் ஹூவர் ஹவுஸ், டெல்லியில சிஜிஓ காம்ப்ளெக்ஸ், லோதி ரோட், இதெல்லாம் நமக்கு வந்து என்ன இடங்கள் அப்படிங்கிறது தெரியும் போது சுவாரஸ்யம் இன்னும் அதிகமாக கூடுறது. ரமணன் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த நீலவானம் கதையில வந்து வச்சிருக்காரு. அண்ட் நெகோஷியேட்டிங், நம்ம இந்த பயணம் சினிமாவில் கூட பார்த்தோம், இந்த ஹைஜாக்கர்ஸோட எப்படி நெகோஷியேட் பண்ணுறதுங்கிறது. ஆனால் இவர் எழுதியிருக்கிற அந்த நெகோஷியேஷன்ஸ் வித் தட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் த ஹைஜாக்கர்ஸ் அண்ட் திஸ் திங் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் அ டிஃப்ரெண்ட் லெவல். இது வந்து ரொம்ப டீப் ஒரு இன்சைட் ஸ்டோரி தெரிஞ்ச இந்த நெகோஷியேஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தர் எழுதின மாதிரி. இன்ஃபேக்ட் இது ஆல்மோஸ்ட் பேரலல்ஸ் வித் த புக் நெகோஷியேட்டர் பை ஆர்தர் ஹெய்லி. அந்த அளவுக்கு இவர் நிறைய படிச்சிருக்காருங்கிறது வந்து நல்லா தெரியறது. ஆனா இந்த கதையோட கதை சொல்ற உத்தி அப்படிங்கிற போது 2 விஷயங்கள் நான் வந்து சுஜாதா பாலகுமாரன் கிட்ட கத்துண்டது வந்து, ஒண்ணு வந்து கதை சொல்ற உத்தியை முதலே தீர்மானிச்சுட்டு அதை வந்து ஒரு மேக்ரோ விஷயமா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. சுஜாதா பாத்தீங்கன்னா விதவிதமா ஹேண்டில் பண்ணிருக்காரு அந்த மாதிரி விஷயத்தை. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு மாலைன்னு ஒரு சிறுகதையில நான் சொல்றது early 1970s சாதாரண ஒரு கதையை வந்து நடுவில் ஒரு ஆத்தர் குறுக்கிட்டு ஒரு சில சம்பவங்கள் 15 நிமிஷத்துக்கான சம்பவங்களை வெளியில எடுத்து கடைசியை எண்ட சொல்லிட்டு அப்புறம் அந்த 15 நிமிஷத்துக்கான சம்பவங்கள் சொல்ற உத்திய மாதிரி கதையோட லெவலே பல பரிமாணங்கள் வசந்திருக்கும். காரணம் என்னன்னா, அதுல இருக்கிற கதாநாயகன் வந்து கடைசியில செத்து போயிடுவான். அவன் செத்து போயிடுவாங்கிறது 15 நிமிஷம் முன்னாடியே சொல்லிடுவார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்து 15 நிமிஷம் அட படுபாவி நீ தான் சாக போற, இப்ப இது அல்பத்தனமா இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு ஒரு வாசகரை நிற்க வைக்கிற அளவுக்கு அந்த உத்தி இருக்கும். நம்ம எல்லாருக்குமான நண்பரான ஈரா முருகன் மேஜிக்கல் ரியலிசம்ங்கிறது வந்து அவருடைய விஸ்வரூபம் நாவல்லையும் இதுலயும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருப்பார். அந்த உத்தி ஒரு மாதிரியான உத்தி. 2வது பிரெவிட்டி. இப்ப வேற யாரா கூட பிரெவிட்டி பத்தி பேசினாங்க. ரமணன் ரொம்ப அழகா இந்த பிரெவிட்டி ஹேண்டில் பண்ணிருக்காரு. சுஜாதா சொல்வார், பிரெவிட்டி இல்லைன்னா கையை ஒடியும்பார் அவர் கிளீனா. அந்த அளவுக்கு பிரெவிட்டி இருக்கணும். முக்கியமா இந்த மாதிரியான த்ரில்லர் கதைகளுக்கு பிரெவிட்டி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரமணன் அதை ரொம்ப கிளியரா அந்த பிரெவிட்டிங்கிற யுக்தியை கைவிடாம கதையோட த்ரூ கதையில வந்து அவர் கையாண்டிருக்கார். நானே சில சமயம் சில வரிகள் படிக்கும்போது யோசிப்போம், இந்த வரிகளை வேற எப்படியாவது இலாபரேட்டா சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்ல முடியாது, இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு தோணும். அதுக்குமே நான் வந்து ஒரு சின்ன அழகான இன்ட்ரெஸ்டிங் உதாரணம் சுஜாதாவை தான் கொடுக்க முடியும். அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாம்பேல அவரை மீட் பண்ண ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்பார், நீங்க ஸ்ரீரங்கம் தானே? அப்படி வராம ஸ்ரீரங்கம் தான், நீங்க எங்க இருந்தீங்க? அவர் சொல்லுவார், இந்த ஃபண்டாவிஸ் மாதவராவ் இருந்தாரோ, ஆமா ஃபண்டாவிஸ் மாதவராவ், அவரு கூட மாலினின்னு ஒரு வாட்டசாட்டமா ஒரு பொண்ணு இருப்பாளே என்பார். அவர் மாலினி என்ற பெயரை சொன்னவுடன் எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிவிட்டது. நான் பதட்டத்துடன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, மாலினி தெரியல, தெரியாது என்று அவசரமாக அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த அவசரமாகங்கிற ஒரே ஒரு வார்த்தையில he would have conveyed the entire disturbance which caused embarrassment which is caused. அந்த அளவு பிரெவிட்டி இருக்கணுங்கிறது அவர் சொல்லுவார். ஆனா இந்த மாதிரி நீலவானம் மாதிரி கதையில அந்த பிரெவிட்டி அசியூம்ஸ் கிரேட்டர் சிக்னிஃபிகன்ஸ். அதை வந்து ரமணன் தவற விடாம ரொம்ப அழகா இந்த கதையில கையாண்டிருக்கார். இந்த மேஜிக்கல் ரியலிசம்
அப்படிங்கிற யுக்தியெல்லாம் எதுவுமே இல்லாம ரமணனுடைய இந்த நீலவானம் கதையோட யுக்தி வந்து நேரடியா வாசகனை தாக்குகிற யுக்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நிஜமாவே படிக்கும்போது என்ன தாக்கித்து. ஐம் ஷூர் இங்க இருக்கிற எல்லாரையுமே அவங்க படிக்கும்போது அந்த யுக்தி அவரை தாக்கிருக்கு. ஏன்னா எந்த விதமான பாசாங்கங்களும் இல்லாம மினிட் 1 டே 1ல இருந்து கதை ஆரம்பிக்கும்னு சொல்றாங்களே அந்த மாதிரியாக ஆரம்பிச்சு அதே மாதிரி சாரி மினிட் எண்ட் லாஸ்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போய் முடிச்சு நம்மள அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 நிமிஷமா நான் மூச்சை விடலையே அப்படின்னு நம்மள வந்து நினைக்க வைக்கிற அளவுக்கு விறுவிறுப்பா போகக்கூடிய கதை. ஜெஃப்ரி ஆர்ச்சர் வந்து ஷல் வி டெல் த பிரசிடென்ட்னு ஒரு நாவலை எழுதியிருந்தார். 2வது நாவலோ 3வது நாவலோ. அந்த நாவலை பத்தி எழுதும்போது நியூயார்க் டைம்ஸ்ல வந்து அந்த வார்த்தையை பத்தி குடிக்கும்போது அன்புட் டவுனபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பையில எடுத்தாச்சுன்னா திருப்பி கீழே வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. இந்த அன்புட் டவுனபிள் அப்படிங்கிற வார்த்தையை ரமணனுடைய நீலவானத்துக்கு நான் தயக்கம் இல்லாமல் சொல்வேன். கூடவே திரு ரமணன் அவர்களுக்கும் இதை வெளியிட்ட சிறுவாணி வாசகர் மையத்துக்கும் எனக்கு வாய்ப்பளித்த குயிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நவின்றே ஆக வேண்டும். தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிரேவிட்டியோட அந்த யுக்தி கையாளல் வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த அற்புதமான அனாலிசிஸ் யூ கேவ். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நம்ம ரமணன் சாரை கேட்கறதுக்கு முன்னால் கதைக்களம், கதாபாத்திரம், கதையின் நடை, சம்பவங்களின் கோர்ப்பு, தொழில்நுட்பம், கதையின் யுக்தி, இதை பற்றியெல்லாம் பேசின டாக்டர் பாஸ்கரன் சார், ஹரி, ஆர்கே, ராதாகிருஷ்ணன் சார், ராஜாமணி மற்றும் ஜெயராமன் ரகுநாதன், அவ்வளோ பேருக்கும் குவிகம் சார்பாக என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நேராக ரமணன் சார்கிட்ட போகிறோம். ரமணன் சார்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். ஏன், எதற்கு, எப்படி இந்த கதையை எழுதினீர்கள்? ரொம்ப நன்றி சார். ஓவர் டு ரமணன் சார். சார் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணீங்க சார். இப்போ சரியா இருக்கா? கேக்குறதா? கேட்குறேன் சார். ஓகே. இப்போ இவ்வளோ பேர் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ்வளோ பேர் எல்லாரும் எழுத்தாளர்களும் கூட. இவ்வளோ பேர் இதை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் காரணம் வந்து இது எல்லாரும் படிச்சிருக்காங்க, ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் சொன்ன விஷயங்கள்லாம், அதுவும் குறிப்பாக அவர் ரகுநாதன் சொன்ன போது இந்த பிரிவிட்டி கம்யூனிகேஷன் பற்றி ராஜாமணி சொன்னது இதெல்லாமே வந்து நான் ரொம்ப ஆழ்ந்து இதை எழுதும் போதே சில முடிவுகளோட தான் எழுதினேன். இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜெஃப்ரி ஆர்ச்சர், இதான் ஃபிஷர் எல்லாமே தான். நிறைய அது மாதிரி படிக்கும்போது ஒவ்வொரு தரமும் அதை படித்து முடித்த உடனே நினச்சிப்பேன் நான். எப்போ டே ஆஃப் ஜக்கால் காலத்துல இருந்து நினச்சிக்கிறது என்னன்னா, இதெல்லாம் ஏன் தமிழில் யாரும் எழுதுறது இல்லை அப்படின்னு. சரி, 2-3 காரணங்கள்னால இது தமிழில் எழுதுறது இல்லை. ஏன்னா இதனுடைய இவ்வளோ விவரங்களை கொடுக்க முடியாது. கொடுக்கறதுக்கு ஆதர் ரிசர்ச் பண்ணும். 2வது, வாசகர்களுக்கு புரியாதுன்னு எழுதுறவங்க ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருப்பான். இதெல்லாம் அவனுக்கு புரியாது. அதாவது முன்முடிவுகள்னு சொல்றது இல்லையா, என்னுடைய வாசகர்களுக்கு என்ன புரியும் அப்படின்றது அவங்க முடிவு. இதை மாத்தினது வந்து சுஜாதா. அடிக்கடி அவரை பெங்களூர் இருக்கும்போது சந்திச்சிருந்தாங்க. நீ அவனை முட்டாள்னு எப்படி நினைச்சுப்ப, அவனுக்கு தெரியலன்னு நீ எப்படி நினைச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பற்றி மாற்றுறதோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி சொல்றதோ, நீ அதுக்காக உடனே அந்த ரிசர்ச்சில் இறங்கியிருக்க கூடாது. அது அழகா வேணுன்ற இடத்துல சொல்லணும். இதெல்லாம் அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அவருடைய சில நாவல்கள், சில சினிமாக்கள்லாம் நான் கூட இருந்திருக்கேன். இதுல முக்கியமா நான் இதை வந்து எழுதணும்னு நினைச்சப்பாங்க. நான் வந்து நேதாஜி பற்றியும், ஜவஹர்லால் நேரு பற்றியும், பிளாக் மணி பற்றியும், சைனாவை பற்றியும், சீனா எப்படி வந்து இவ்வளோ பெரிய 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனேன், எப்படி சீனா சடனாக வல்லரசு ஆகிடுத்து, உலகமே அதை பற்றி பேசுறது, இப்படின்ற புத்தகங்கள்லாம் எழுதுறதுக்கு நிறைய ரிசர்ச்னா நிறைய படிக்கணும். நேதாஜி புத்தகம் எழுதுறதுக்கு இடத்த தேடியே போனேன். டெல்லி ஆர்கைவ்ஸ் போனேன். ஏதோ ஒரு விஷயமா கல்கட்டாக்கு போயிருந்த போது நேதாஜியுடைய வீடெல்லாம் போய் பார்த்து அவர் மியூசியத்தில் இருக்கிறது அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த புஸ்தகங்கள் வெளிவந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அதிகமான ரெஸ்பான்ஸ் வராது. வாசகர்கள் வாங்கிடுவாங்க, படிப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள சொல்லிப்பாங்க. சில பேர் எனக்கு எழுதுவாங்க. இதுக்காகவே நான் என்னுடைய புத்தகத்தில் என்னுடைய ஜிமெயில் கொடுப்பேன். ஏன்னா இந்த வாசகர்களுக்கு என்ன நினைக்கிறான்னு தெரியாம நீ என்னத்தை எழுதி. பப்ளிஷர் திடீர்னு ஒரு நாள் சொல்லுவார், பரவாயில்லைங்க ஒரு 200 புத்தகம் போயிருக்கு அப்படின்னு. அப்போதான் தெரியும் நமக்கு இதுக்கு. அப்போ வந்து இது பத்திரிகையில் ஆசிரியராக இருந்ததுனால தொடர்கதையினுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு வாரம் வந்துடும்.
2 விதமா வரும். நல்லா இருக்குன்னு என்னையா கதை அப்படின்னு திட்டுரும், எல்லாமே வரும். நாங்க அதெல்லாம் போட மாட்டோம். ரொம்ப நல்லா இருக்குன்றது மாத்திரம் தான் போடுவோம். அது பத்திரிகைக்காரங்களுடைய secret. நல்லா இருக்குன்னு போட்டா நீ ஏன்டா அந்த கதையை போடுறேன்னு அடுத்த கேள்வி வரும். அதனால அதெல்லாம் போடுறது இல்லை. அப்போ வந்து இம்மீடியட் ஃபீட்பேக் கிடைக்காது. இப்போ இந்த புஸ்தகம் எழுதும்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் நினைச்சது என்னன்னா, இது வாசகர்களை எப்படி போய் சேரும், விஷயத்தை குறைக்கணும். அப்போ இவ்வளவு ரிசர்ச், இவ்வளவு டீட்டெயில் வேணுமா? நீ மாட்டு நார்த் பிளாக்கை பற்றி சொன்னா அவனுக்கு என்ன புரியும், அவன் எப்படி எடுத்துப்பான், அவனுக்கு அவசியமாயிடுது. அப்போ அவனுக்கு அவசியமான இருக்கிற விஷயம் இதுல வரணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். முதல்ல எடுத்த முடிவு வந்து இந்த கதையில் நாயகன் கிடையாது, நாயகி கிடையாது. அப்ப எடுத்த சேலஞ்ச் என்ன, கதாநாயகன் இல்லாம நாயகி இல்லாம காதல் இல்லாம ஒரு நாவல் எழுத முடியுமா? அது ஏன் முடியாது, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாமே. இதுல வந்து அப்சல்யூட்லா சீக்வன்ஸ் ஆஃப் தி இவெண்ட்ஸ் தான் கதை. அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் த எவிடன்ஸ் அவனுக்கு இன்ட்ரெஸ்டா பில்டப் பண்ணா நாயகனை மறந்து போயிடுவான். அப்போ கதாநாயகி இல்லையே என்று கவலைப்பட மாட்டான். அது ரெண்டாவது, இதை வந்து ஒரு பெரிய த்ரில்லரா கொண்டு வரணும்னா இந்த த்ரில்லருக்கு இந்த கிராமர்லாம் இருக்கு, சில கிராமர்லாம் இருக்கு. இந்த சஸ்பென்ஸ் எழுதுறதுலேயே வந்து 2-3 விஷயம்தான் முக்கியம். வாசகனுக்கு தெரியும், நடக்கிற கதையில இருக்கிறவனுக்கு தெரியாது. அது கதையில இருக்கிறவனுக்கு தெரியும், வாசகனுக்கு தெரியாது. இதுதான் மேக்சிமம் சஸ்பென்ஸ் கொண்டு வர முடியும். இதையும் உடைச்சு இந்த விஷயம் வந்து படிக்கிறவன் எல்லாருக்கும் தெரியுது, ஆமா இதுதான் அவன் பண்ணியிருக்கானே அப்படின்னு கிடையாது. அப்ப யோசிச்சு பார்த்து பண்ணதுல வந்து ஒரே ஒரு காம்ப்ரமைஸ்னு இல்லை, ஒரே ஒரு விஷயம் வந்து இதில் கொண்டு வந்தது என்னன்னா, ஐடென்டிக்கல் நேம் ஆஃப் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி ஆஃப் சோமசேகர். உள்ள இருக்கிறவரும் சோமசேகர் ராவ், வெளியில இருக்கிறவரும் சோமசேகர் ராவ். பட் இந்த மிஸ்டேக்லாம் தான் இந்த கதையை ஓடுறது. இது லாஜிக்கா எவ்வளவு தூரம் சாத்தியம், எப்படி இது பாசிபிள்? இனிஷியல் ஒன்றா இருக்கலாம், பட் ஆதாரில் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற போடி கார்டில் வந்து அதெல்லாம் வந்துடும், அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். சரி, ஒரு இந்த காலங்களுக்கு முன்னாடி போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்து. இதில் நான் பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கிற கோல்டு செஸ்ட்டை எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பேங்க்லேருந்து போன ஒரு ட்ரைனிங்கில் பர்க்லேஸ் பேங்க்ல வந்து அவங்க உங்களுக்கு என்ன பார்க்கணும், அது வேற மாதிரி ட்ரைனிங், உட்காந்து கிளாஸ் செஷன் அதெல்லாம் கிடையாது. நீ பேங்க் பூரா பார்த்துட்டே இருக்கணும், உனக்கு வேணுன்றதெல்லாம் எழுதி கேட்டுகிட்டே இருக்கலாம், என்ன புத்தகம் வேணா கொடுப்பாங்க. அவங்களுடைய ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பேசிக்காக எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அவங்களுடைய டீலிங் ரூமும் அவங்களுடைய கமாடிட்டி ஆப்ஷன் அப்போ இந்தியாவுக்கு வந்துடுது. ஆனால் யாருக்கும் ட்ரைனிங் இல்லை, அதுக்காக போயிடுது. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த கோல்டு செஸ்ஸை நான் பார்க்க முடியுமான்னு. ஒரு நிமிஷம் அந்த ஆள் நோ 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 அப்படின்னாரு. இல்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி தட் யூ ட்ரைன். அவர் யார் இல்லாம பேசி அரெஸ்ட் பண்ணி கையில் விலங்கு போட்டு தான் கூட்டின்னு போகல. பாக்கி எல்லாம் 2 கார்டு, அவங்க கார்டு கூட வரணும் என் கூட. அது பார்க்கறதுக்கு அந்த அந்த கட்டியை தொடக்கூட முடியாது, அவ்வளோ கனமாக இருக்கு, எவனும் தூக்க இருக்க முடியாது. ஆனால் அவங்க சிஸ்டம் அப்படி இருந்தது. அதுக்காக எனக்கு தனியாக ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி அது என்னுடைய மூஞ்சி அதில் காமிக்கும். அப்பவே வந்துருக்குது, மூஞ்சியை காமிச்சிட்டு தான் உள்ளே போகணும். அதுக்காக அந்த கேமரா அந்த இதுக்கெல்லாம் என்னோட ஃபீட் பண்ணி எல்லாத்துலேயும் விசிட்டிங் இந்தியன் போட்டு அட இதுக்கே இவ்வளோ தடவலாக இருக்கு. அப்போ இது எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் நான். இதை சிறுகதையில் யூஸ் பண்ண முடியாது, அதை ஒரு நாவலில் பண்ணலான்னு அது வந்து. அப்புறம் ஒரு விங் கமாண்டர் வந்து என்னுடைய பேங்க் கஸ்டமர். அவர் வந்து விங் கமாண்டர்லேயே வந்து ரொம்ப ஹை பொசிஷனில் இருந்தார். அவர் வந்து இந்த காந்தகார் இதை வந்து நெகோஷியேட் பண்ணுவார். அது ஒரு பயங்கரமான ஃபெயிலியர். அது கேட்டிங்கன்னா, அந்த கதையை சொன்னீங்கன்னா அவ்வளோதான். அது ஏன் தோற்றுது, அது எப்படி நம்ம கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி அந்த இதில் நம்ம நெகோஷியேட் பண்ணி அவளை கொண்டு வந்திருக்கலாம், இவங்க அனாவசியத்துக்கு பண்ணிட்டாங்க. அவருக்கு இன்னைக்கு கேட்டால் கூட அவர் ரொம்ப கோபமாக தான் சொல்லுவார். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த யார் பண்ண முடியும், ஏடிசி தான் பண்ண முடியும், அதை இதெல்லாம் சொன்னார். அது அப்படியே மனசில் இருந்தது, நான் யூஸ் பண்ணிக்கவே இல்லை, அதை இங்கே கொண்டு வந்தது. அப்புறம் ராஜாமணி சொன்னார் போட்டு பேண்ட் எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க, அது எப்படி, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பயம். இந்த கே பேண்டை தவிர எம் பேண்டை தவிர இதை யூஸ் பண்ணுறது எப்படி வந்து நார்மலாக அவங்க இதை வந்து வெளியில் பேசவே மாட்டாங்க. பிஎஸ்என்எல் இன்ஜினியர்ஸு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. பிஎஸ்என்எல் டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து மோர் சொஃபிஸ்டிகேட்டட், பிகாஸ் தே ஆர் டீலிங் வித் ஆர்மி, தே ஆர் டீலிங் வித் தீஸ் பீப்புள். அவங்களாம் அவர் ராஜாமணியே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நம்ம தெரியாத ஒரு பாயிண்ட்ல போய் அவர் கம்யூனிகேஷன் டவர் எரெக்ட் பண்ணியிருக்காரு சவுத்தில், கீழே போய் அந்தமான்லேருந்து இதுக்கு போனோம். அது மாதிரியான விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டோம். சரி, இதையெல்லாம் கம்பைன் பண்ணி கொண்டு வரது எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு ஹைஜாக்னா என்ன ப்ராப்ளம் ஆகிடும்னா, பிளேன் வெளியே போயிடும், அந்த கம்யூனிகேஷன் இருக்கிறது வந்து அவன் எங்கே, அது எதுக்காக அந்த பிளேனை கொண்டு போகிறான்னு தெரியாது, அவ்வளோ பேருடைய லைஃப் ஸ்டேக்கில் இருக்கு, அதுதான் அங்கே இருக்கும். அப்போ நான் வந்து யோசிச்சு பார்த்தேன்,
பிளேனை கொண்டு போகல, ஆனால் பிளேன்ல இருக்கிற ஒரு விஷயத்தினால இதை ஹைஜாக் பண்ணுவாங்க. அப்போ இந்த கோல்டு கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி இதுதான் என்னை எழுத வச்சது. ஏன் எழுதுனேன்றதுக்கு வந்து ஒரு ரைட்டர்கிட்ட நம்ம கேட்க முடியாது. அவனுக்கு ஏதோ புத்தியில தோணுனா எழுதுறான். ஆனா இதை நான் ஏன் எழுதுனேன்னா, இந்த பாக்கி நாவல்களோட இது எப்படி போய் மக்களுக்கு சேருதுன்னு பார்க்கணும் அப்படின்றதான். இது வந்து ஒரு 17 வருஷம் நேரு எப்படி ஆட்சி பண்ணாருனோ, இல்லை நேதாஜி எப்படி செத்தாருனோ நம்ம பண்ண ரிசர்ச்சை விட இது எப்படி போகுது. இதுக்கு நான் சூஸ் பண்ண மீடியம் வந்து ஒரு தொடர்கதையா இது வார வாரம் வந்ததுன்னா இவ்வளவு கிரிப் இருந்திருக்காது. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து போன வாரம் என்ன படிச்சோன்றதை மறந்துடுவாங்க. நாங்கள் வந்து சரித்திர தொடர்கதை கல்கியில போடும்போது 3 வாரத்துக்கு ஒரு தடவை முன்கதையை போட்டிருக்கோம். ஏன்னா வாசகருக்கு ஞாபகம் இருக்காது. வாசகரை விட முக்கியமான விஷயம் எழுதுகிற ஆளுக்கு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் வார வாரம் அனுப்பிச்சிருக்கு, நடுவில் எதையாவது போட்டுருவாரு. நம்ம படித்து பார்த்து, சார் இந்த சந்திரன் அங்கே வரவே இல்லையா சார் அப்படின்னு கூப்பிட்டு ராத்திரி 10 மணிக்கு அதை திருத்திட்டு இருப்போம். அதனால இது தொடரா போகாது அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த சிறுவாணி அமைப்புல இருந்து ரொம்ப நாளா பிரகாஷ் கேட்டுட்டு இருந்தார், எங்களுக்கு ஒரு நாவல் கொடுங்க, எங்களுக்கு ஒரு நாவல் கொடுங்க. இப்போ அவருக்கு வந்து நேதாஜியோ சைனாவோ எழுதி கொடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய வாசகருக்கு போகும்னு எனக்கு தோணுது. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டார். அவர்கிட்ட கதை போன உடனே எனக்கு அவர் படிச்சு அது அவங்க அப்ரூவ் பண்ணி போறதுக்கு முன்னாடியே எனக்கு ரிவ்யூ வந்துடுச்சு. சார் இது ரொம்ப எக்ஸலண்ட், ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். நான் அந்த சிவசூன்னு ஒருத்தர் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம், அவர் எழுதியிருந்தார். சரி இது ஏதோ கிளிக்காக போடுறதுன்னு பார்த்தேன். இப்போ என்னன்னா, இந்த சிறுவாணி குரூப்ல இருந்து அநேகமாக எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மெயில் வருது. அநேகமாக வாரத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து இதை பற்றி ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்காரு. ஒரு எழுத்தாளனுக்கு இது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் நினைச்சது என்னன்னா, இது ஒரு சிறிய புஸ்தகமாக பண்ணிடணும். அது ரொம்ப இப்போ வந்து நீங்கள் ஆர்தர்கையில் எடுத்தீங்கன்னா 300 பக்கத்துக்கு கம்மியாக கிடையாது இங்கிலீஷில். அது தமிழில் பண்ணிங்கன்னா இன்னும் செட்டிங் 600 பக்கம் ஆகிடும். சிவகாமின்னு சொல்கிறது மாதிரி ஆகிடும், நம்மளால படிக்க முடியாது. ஏன் ஆர்தர்கைலுக்குன்னா அவருடைய டிஸ்கிரிப்டிவ் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து யூ வாண்ட் இட் சே எவ்ரி வேர்ட் இஸ் ஆத்தென்டிக் அப்படின்றதுக்காக அது அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லாமலேயே நம்ம சொல்லலாமே நம்ம வாசகர்களுக்கு நான் ட்ரை பண்ணேன். நிறைய எடிட்டும் பண்ணேன், இவ்வளோ வேணுமா, இது வேணுமா, இது வேண்டாமான்னு. இந்த இவங்க சொன்னாங்க, ஒரு ஆர்கியூ யாரோ பேசும்போது நெரேட்டிவ் ஸ்டைலில் கொண்டு போயிருந்தேன். ஆமாம், நார்மலாக நான் கான்வர்சேஷன் தான் ஷார்ட் ஸ்டோரியாக எழுதுவேன். ஏன்னா கான்வர்சேஷனில் இருக்கும்போது லைஃப் வந்து நெரேஷனில் இருக்காது. ஆனால் இதில் நீங்கள் கான்வர்சேஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா கதை போயிடும், அதுலேயே டிஸ்கஷன்லேயே இருக்கும், அதில் உள்ள வார்த்தைகள் அதில் அதுக்காக தான் இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஸ்டைலில் தான் கொண்டு வந்தேன். அதுதான் விஷயம். எனவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ்குமாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் படித்த உடனே சொன்னார், இதை பற்றி விவாதிக்கணும் சார் அப்படின்னு. அப்பவே நினைச்சேன், இதுல விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு, படிச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஆனா இன்னைக்கு அதை ஒரு இந்த டாக்குமெண்ட் மாதிரி டிசைட் பண்ணி அவங்களுக்கு அலாட் பண்ணி நேரம் கொடுத்து அதை கட்டி மேய்ச்சி இவ்வளவு பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ். அண்ட் சுந்தரராஜனுக்கும் கிருப்பாவுக்கும் வந்து வெறும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க முதல்ல ஆதரிக்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், குவைத்தில் பேசணும் சார் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு குவியத்துக்குன்னு சில பாலிசி இருக்குது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க உடனே சொல்லிடுறாங்க, சரி இதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. இது என் கதைக்காக என் புத்தகத்துக்கு மாத்திரம் இல்லை, மியூசிக்கு அவங்க குவியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும், அது அவங்களுக்கு இருக்குது. அவங்க இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ட் சுரேஷுக்கு இதை பற்றி ரிவ்யூ பண்ண அவ்வளோ பேருக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸு. என் குடும்பம் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷம். ரொம்ப நன்றி ரமணன் சார். மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக இதை மாற்றி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் குவியத்துக்கு எகெயின் ஒரு நன்றி சொல்லி சுந்தரராஜன் சார்கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ஏன்னா சுந்தரராஜன் சார் மற்றவங்களோட அபிப்பிராயத்தை கேட்க விருப்பப்படலாம். நன்றி சுந்தரராஜன் சார், எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரியலி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. நீங்க முதல்ல சொன்ன போதே அப்படியே தெரிஞ்சது. அந்த கதையை நானும் படிச்சிருக்கேங்க போது இன்னும் அந்த கதையில எவ்வளவு சமாச்சாரங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்ல பார்த்தோம்னா ஒரு அப்படியே ஏர்போர்ட் டவர், ஃப்ளைட் கிச்சன், பெட்ரோல் டேங்க்கு, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ளைட் ஆஃபீஸர்ஸ், ரேடியோ கம்யூனிகேஷன், ஏர் இந்தியா பிளேன், பேசஞ்சர்ஸ் மூமெண்ட்டு, ராத்திரியில் நடக்கிறோம், அது பைலட் கடத்தல், மயக்கம் மருந்து, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பயணி, ஆர்பிஐ ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் ரா ஏஜென்ட், எமர்ஜென்சி ரூம், வார் ரூம், பெட்ரோல் டேங்க்கு, ஹிந்தி பஞ்சாபி காம்ப்ளிகேஷன்ஸு, விமானத்துறை அமைச்சர், ராஷ்டிரபதி பவன், நியூஸ் ரிப்போர்ட்டர், ஆபரேஷன்,
ஏர் இந்தியா ஆபரேஷன் டைரக்டர், தொழிற்சங்க பிரச்சனை, பிரதமரிடம், தேசிய பாதுகாப்புத்துறை, ஏர்போர்ட் ரூல்ஸ், பல்லாவரம் ராணுவ அதிகாரிகள் கல்லூரி, என்ஐஏ, ஜேஇஎம், பைலட் டியூட்டிஸ், பைலட் கோடு, மெட்ராஸ் ஆர்பிஐ, கோல்டு கன்சைன்மெண்ட், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ப்ரொசீஜர், ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ், மும்பை, பகவத்கீதை, நடுவில் மெசேஜ், பீஸ் பீஸ் மேக்கர், ரா ஹெட் குவார்ட்டர்ஸ், மிஸ்டேக் இன் ஐடென்டிட்டி, கமாண்டோ ஆபரேஷன்ஸ், டெரரிஸ்ட் தலைவனை விடுதலை செய்கிறது, கடல் நடுவே போட்டு அதை கவர் செய்யறது, இருங்காட்டு கோட்டை, கார் ரேஸு, டயர் பங்க்சர், கமாண்டோ ஆபரேஷன்ஸ், எமர்ஜென்சி லேண்டிங், அப்புறம் அரெஸ்டிங், அப்புறம் ஏஐ டெக்னாலஜி, குரல் மாற்றி பேசுதல், சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன்ஸ். ஓ, ஹேட்ஸ் ஆஃப் டு ராவணன் சார். எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன், அப்படியே டன் டன் லோட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை உங்க கதையில வச்சிருக்கீங்க. இதை நான் சொல்லணும் தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா அந்த கதை படிக்கும் போதே நான் அப்பப்போ சில குறிப்பை எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய இருக்கு. அதை சொல்லணும்னா நானே தான் பேசிட்டு இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு இன்னொரு 10 நிமிஷத்துல நம்ம நண்பர்கள் மற்றவர்களையும் பத்தி பேச சொல்லி கேட்கலாம். குறிப்பாக வந்திருந்த வழக்கமான நம்ம நண்பர்களை விட வந்திருந்த புது விருந்தினர்களை பேச சொல்லலாம்னு இருக்கிறேன். மாலன் சார், சுஜாதா தேசிகன், பொன்மூர்த்தி, வாவேசு சார், இவங்க 4 பேரும் பேசிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். சார், மாலன் சார், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றியோ அது புத்தகத்தை பற்றியோ ஒரு ஒரு நிமிடங்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இது போன்ற ஒரு புத்தகங்களை இப்படி இதரன் நீலன் சுரேஷ் சொன்ன வார்த்தைகளை சொன்னா பிரித்து மேய்வது என்பது இப்போ ரொம்ப அபூர்வமாக இருக்கு. புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகள்ல ஒன்று புத்தகங்கள் பற்றி புத்தகங்களை பாராட்டி பேசுவார்கள், புத்தகங்களை படிக்காதவர்கள் புத்தகம் எழுதின ஆசிரியரை பாராட்டி பேசுவார்கள், 2 பேரையும் தெரியாதவங்க அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களை பாராட்டி பேசுவார்கள். அதோட இருக்கும் இந்த மாதிரி புத்தகங்களை நீங்க சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட், இவ்வளோ லிஸ்ட் ஒன்று படிச்சிங்க, என்னெல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாம இந்த நிகழ்ச்சியை அமைத்த உங்களுக்கும் சுரேஷுக்கும் முதல்ல நன்றி. இது எனக்கு 2 கோணங்கள்ல எனக்கு பல செய்திகளை சொன்னது. ஒண்ணு முதல்ல அதுக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த சிறுவாணி வாசகர் வட்டத்தை அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா அவங்கள பற்றி எனக்கு அதிகமா தெரியாது, அவங்க இங்க இருக்காங்களான்னு கூட தெரியல. பட் ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பு அவங்கள பற்றி நான் முதல்ல கேள்விப்பட்டது, அவங்க சுப்பிரமணிய ராஜுவோட சிறுகதைகளை புத்தகமாக கொண்டு வந்தாங்க எனக்கு. அப்படி கொண்டு வரும்போது ராஜுவுடைய மனைவி பாரதி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று கேட்குறாங்க, கொடுக்கலாமா, எனக்கு யாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அங்கே யாராக இருக்கட்டும், ஆனால் ராஜுவோட கதைகள் வரணும், ஏன்னா கிழக்கில் வந்தது, அதுக்கப்புறம் அது போய் சேரலை, அதனால நிறைய பேர் படிக்கிறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது 2வது அனுபவம் எனக்கு அவங்களோட புத்தகங்களோட. அவங்க இந்த மாதிரி இந்த புத்தகத்தை ஒரு புத்தகமாக வெளியிடாமல் போயிருந்தால் இது துரதிருஷ்டவசமாக ஒரு மாத நாவலாக கூட முடிந்திருக்கலாம். மாத நாவலுடைய ஆயுள் 1 மாதம் இல்லை, மாத நாவலுடைய ஆயுள் 15 நாள். அதற்கு பிறகு அது மறக்கப்பட்டிருக்கும். அதுக்கு இவ்வளவு கடுமையான உழைப்பை அங்கீகரித்து அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. எனக்கு இதுல சில திறப்புகள் எனக்கு கிடைத்தது. ஒண்ணு ஒரு ஜேர்னலிஸ்ட்ங்கிற முறையில பார்க்கிறேன். அதுல இப்ப உலகம் பூராவும், குறிப்பா இந்தியால, குறிப்பா நம்ம படிக்கக்கூடிய இதுல பத்திரிகைகள்ல என்ன இருக்குன்னா, சார் நிறைய தகவல்கள் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுங்கிற ஒரு வார்த்தை எல்லா தளங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டோரியல் இருக்கிறவங்க கூட பேசினேன். ஏன் உங்களோட பத்திரிகை டெய்லியோட முதல் பக்கம் ஏன் இவ்வளவு கிளட்டடா இருக்கு, அதுல ஒரு 40, 30, 20 விஷயங்களை ஒரே ஃப்ரண்ட் பேஜில் சொல்லிடணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அது படிக்கிறவனுக்கு இம்சையா இருக்கு. அது ட்ரிவியலான விஷயங்களும் வருது, பெரிய விஷயங்களும் வருது. அதில் புஸ்தகம் படிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி போய் படிக்க வேண்டியிருக்கு, கம்ப்ளீட்டா இல்லை அப்படின்லாம் நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, நோ ஸ்டோரி ஷுட் கோ பியாண்ட் 500 வேர்ட்ஸுங்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு மேலே போச்சுன்னா அதை பிரித்து இன்னொரு ஸ்டோரி எழுதி அதை இன்னொரு பேஜில் போட்டுக்கணும்.
அப்போ என்னன்னா வாசகர்கள்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து விவரங்களை படிப்பதற்கான மனோபாவம் போய்விட்டதா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் ஹெட்லைன்ஸ் வேணும். ஹெட்லைன்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் மேலே டீட்டெயில்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் இதில் அதுக்கு என்ன காரணம்னா, இந்த தகவல்களை சொல்லும்போது அவங்க படிக்கிறவங்களை வந்து ரொம்ப பாடாப்படுத்திடுறாங்க, போர் அடிச்சிடுறாங்கங்கிறது ஒரு ஒரு சாதாரணமாக சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஆஹ், சொல்லப்பட்டிருக்கு, சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கு. சுவாரஸ்யமாக சொல்லப்படுறதுக்காக அதனுடைய ஆத்தென்டிசிட்டியை வந்து அவர் மாற்றல. அதுல வந்து சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட அவர் அதை பார்த்து பண்ணியிருக்காரு. உதாரணமா அது அது வந்து இந்த ராணுவ அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய காஃபியில இருந்து ஏஐ வரைக்கும் அவர் அவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்காரு. நான் சில ராணுவ ஜெனரல்களை வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் டெல்லியில் பார்த்துருக்கேன். அங்கே போனோடனே வாட் யூ ஹேவ், ஓ யூ ஆர் சவுத் இந்தியன், யூ மை லைக் காஃபி அப்படின்னு சொல்லி காஃபி கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த காஃபி வந்து அவர் சொல்லியிருக்கிற மாதிரி டிகாஷன் நிறையாவும் பால் கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதை ஒரு காஃபி மேக்கரில் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ஃபில்டர் காஃபி கிடையாது. காஃபி மேக்கரில் பண்ணும்போது ஒரு நீர்க்க டிகாஷன் வரும், அதில் இவங்க பாலை ஊற்றி குடிப்பாங்க. அதுல இருந்து அந்த டீட்டெயில் இருந்து அவர் வந்து எப்படி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பேர் கிடையாது, நம்பர் உண்டு. ஸோ அனுப்புகிறவங்களுக்கும் வாங்குற கேட்குறவங்களுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து அவர் ராஜாமணி சொன்ன மாதிரி செக்யூர்ட் ஃபோன்னா என்ன, ஹாட்லைன்னா என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயிலும் ஆத்தென்டிக்காக பண்ணப்பட்டு இது ஒரு தனித்துவமான நாவல். நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பொதுவாக இந்த கிரைம் நாவல்கள்ல அல்லது இன்வெஸ்டிகேட்டிவ் அந்த துப்பறியும் நாவல்கள்ல என்ன வரும்னு கேட்டா, ஒரு கொலை நடந்துடும். ரொம்ப ஜோக்கா சொல்றதுன்னா சமயத்துல வாசகர்களும் கூட அதுல கொல்லப்பட்டுடலாம். அதுல வந்து என்ன, ஆனா ஒரு கொலை நடக்கும் அல்லது ஒரு கொலை நடப்பதற்கான முயற்சி இருக்கும். அதை வந்து ஒரு டிடெக்டிவ் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கணேஷோ, வசந்தோ, ஷெர்லாக் ஹோம்ஸோ, வாட்சனோ, பரத்தோ, சுசிலாவோ யாரோ ஒருத்தர் வந்து அதை கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிப்பதை நோக்கி அந்த பயணம் போகும். அப்படி ஒரு ஒரு பாணி இங்கே வந்து வடுவூரார் காலத்துல இருந்து இங்கே ரங்கராஜு காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது பின்பற்றப்படுது. இதுல அப்படி எதுவுமே கிடையாது. இது தெர் இஸ் நோ டிடெக்டிவ், தெர் இஸ் நோ அசிஸ்டன்ட், தெர் இஸ் நோ இன்வெஸ்டிகேஷன், த கோட் அண்ட் கோட் இன்வெஸ்டிகேஷன். அதனாலே இது ஒரு முதல் தனித்துவமான காரணம் நான் நினைப்பது வந்து ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட். அந்த அந்த அதுல என்ன ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, 9/11 நடந்ததுக்கு பிறகு உலகத்துல வந்து விமானங்களை ஹைஜாக் பண்ண முடியாத மாதிரி நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. நீங்க அதுக்கப்புறம் அந்த நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹைஜாக்குங்கிறது ரொம்ப வானத்துல நடந்த வானத்துல இருக்கிற விமானத்தை வேற ஒரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போவது என்பது வந்து அந்த மாதிரி ஒரு நியூஸ் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 9/11க்கு அப்புறம் பார்த்தா அவர் அதை பாயிண்ட் வச்சிருக்காரு. அதனால வந்து விமானத்தை வெளியில எடுத்துன்னு போல விமானத்தை ஹேங்கருக்கு பக்கத்துல கொண்டு போயிடுறாங்கிற ஒரு விஷயத்த அவர் அதை எடுத்துட்டு இருக்காரு. அதுல இருந்து அந்த ஆத்தென்டிசிட்டி தொடங்குது. முதல்ல தனி வித்தியாசமான பிளாட், ரெண்டாவது ஆத்தென்டிசிட்டி, மூணாவது இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஹைஜாக் பத்தி கதை எழுதுறவங்க வந்துட்டு வாசகர்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அதுல ஒரு ஹியூமன் டிராமா, ஒரு எமோஷன், கண்ணீர், காதல், குடும்பத்தை பிரியறது, அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இதுல கிடையாது. அது இல்லாம பண்ணிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் மனைவி வீட்டில் காத்து கொண்டு இருப்பாளுங்கிற ஒரு இதை தவிர அதுல மற்றபடி இந்த ஹியூமன் எமோஷன்ஸ்ங்கிறது அதுல ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்டு டெலிபரேட்டாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன், சொல்லப்பட்டிருக்கு. நாலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து எந்த ஒரு இப்போ இருக்கிற மாடர்ன் நாவல் டெக்னிக் என்னன்னு கேட்டா, நீ கதையை சொல்லு போதும்னு தான் அவங்க சொல்றாங்க. அதாவது பாத்திரத்தை வர்ணிக்காத, பாத்திரத்தை நாங்க கிரியேட் பண்ணிக்கிறோம், நீ பேரை சொல்லு போதும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஓப்பன் எண்டட் ஸ்டோரிஸ்னு அதை வந்து சொல்றது உண்டு. அது மாதிரி இப்போ அதுல பார்த்தா இவர் வந்து எந்த ஒரு கேரக்டரையும் அவர் விவரிக்கவே இல்லை. அவன் குட்டை நெட்டை தலையில் வழுக்க வந்திருக்கு, நரைச்சி போயிருக்கு, துப்பை இருக்கு,
விந்தி நடக்கிறான், மீசை வச்சிருக்கான், துப்பட்டா போடாம சால்வார் போட்டிருக்கா. அந்த மாதிரி எந்த ஒரு விவரணமும் அது கிடையாது. அதுல வந்து நீங்க வந்து பண்டோபாத்தியாயா அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த ஒரு ஒரு பானர்ஜியை நீங்க வந்து மனசுல வந்து நினைத்துக் கொள்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கோவிந்தராஜன்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டெம்பர்டு ஒரு சவுத் இந்தியன் அவர் வந்து நினைத்துக் கொள்ள முடியுது. அது சோமசேகர் ராவ். ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ரீடருக்கு கொடுக்கப்படுற ஒரு ஃப்ரீடம். அது ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு 10-15 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் அது வந்து. இன்னொன்று வந்து ரமணன் சார் வந்து முடிச்சிடுறேன், இதுதான் லாஸ்ட்ல. ரமணன் வந்து கவிதை எழுதுவார்னு நான் நினைச்சது இல்லை. அவர் கவிதை எழுதி நான் பார்த்தது இல்லை. கவிதை பிடிக்கும் அவருக்கு, கவிதை படிப்பாரு. இந்த நாவல் ஒரு கவிதையில் ஆரம்பிக்குது. ஆனா அந்த கவிதை ஒரு குறியீட்டு கவிதை. ஏன்னா வானம் என்பது ஒரு சுதந்திரத்தின் குறியீடு. இதுல வந்து ஒரு ஹோஸ்டேஜ், ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டவனுடைய சுதந்திரத்தை நோக்கி இந்த கதை போகுது. அதை அப்ரோப்ரியேட்டா அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கும் புவிகத்துக்கும் சிறுவாணிக்கும் என்னுடைய நன்றிகள். ரமணனுக்கு என்னுடைய பாராட்டுகள். வேற என்ன சொல்ல, அவர் கையை உயர்த்திட்டாரு, அதனால நான் வந்து அதை நிறுத்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ மாறன் சார். உங்க பேச்சை கேட்டுட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன். இன்ஃபேக்ட் இன்னொரு சப்ளிமெண்ட்ரி ஒரு கூட்டமோ இதை பத்தியோ பேசுனீங்கன்னா நீங்க வந்து பேசணும், நிறைய சமாச்சாரங்கள் எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா உங்களுடைய பேச்சுகள்ல இருந்து நிறைய டேக்அவேஸ் இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்திருக்கிறவங்க இன்னும் 2-3 பேர் மாத்திரம் பேச சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு மேலேயே போயிட்டு இருக்கு. அதுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ சுஜாதா தேசிகன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கார். ரகுநாதன் வந்திருக்கிறதுனால வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சார் ஒரு 1 மினிட்ல உங்களுடைய ஃபேஸ் பார்க்க முடியுமா? ஜஸ்ட் இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். சுஜாதா தேசிகன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவரும். எஸ் சார். சார் வீடியோ எனக்கு ஆன் பண்ண முடியாது இன்னைக்கு. நான் வந்து சொல்லுங்க. ஆடியோ மட்டும் பேசுறேன். பட் என்ன திடீர்னு கூப்பிட்டதுல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஓகே. ஏன்னா நான் எதுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, இந்த நாவலை படிச்சிருக்கேங்கிற ஒரு வாசகர்னால நான் ஜாயின் பண்ணேன். இந்த இதை பொதுவா என்னோட வாசிப்பு வந்து இப்போ வேற தளத்துக்கு போயிடுத்து, வேற விருப்பு வெறுப்பெல்லாம் வேற மாதிரி போயிடுத்து. இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட மேபி ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு நாவலை படிக்க தூண்டியது என்னன்னா, தினமும் யாராவது இந்த நாவலை பத்தி ஃபேஸ்புக்லயும் வேற தளத்துலயும் எழுதிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவாணி வாசகர் அமைப்புக்கு இது பண்ணி நாவலை வாங்கினேன். வாங்கின உடனே படிச்சுட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 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 மணி நேரத்துல, ஒரு 1.5 மணி நேரத்துல நான் படிச்சு முடிச்சுட்டேன் அந்த நாவலை. பொதுவாகவே எனக்கு ஜென்ரலாகவே இன்னைக்கும் வைஷ்ணவம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் த்ரில்லர் நாவலும் அதே மாதிரி எனக்கு பிடிக்கும் ரொம்ப. த்ரில்லர் ஓடிடி இதில் நிறைய ஜென்ரலாக நான் பார்க்குற மூவிஸ் எல்லாமே த்ரில்லர் வகையை சார்ந்தது தான். இது படித்து முடித்தோடனே ஒரு நிறைவான அனுபவம் கிடைச்சிது. அதை படித்து முடிச்சோன்னே எதுக்கிட்ட அதை படித்து டைம் வேஸ்ட் பண்ணோம், அதுக்கு அந்த எதுக்கு வாங்கி படித்தோங்கிற ஒரு இது இல்லாமல், ஒரு ஏமாற்றம் இல்லாமல் வாங்கி படித்தோன்னு நிறைவான அனுபவம். ஜென்ரலாக அந்த நாவல் படிக்கும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு திரைக்கதை வடிவத்தில் தான் எழுதியிருக்காரு ரமணன் சார். இது எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதியிருந்தா மிச்சம் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஆங்கில படம் மாதிரி எடுத்திருக்கோம். அதுதான் என்னோட ஒரு இது. சட்டுன்னு ரொம்ப ஒரு ஒரு சுருக்கமான ஒரு நாவல் குறிப்பு மாதிரி தான் இருந்தது எனக்கு படிக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லாவே இருந்திருக்கும். அது இன்னும் ஒரு நல்லா அப்படியே எடுத்து திரைக்கதையே எழுத வேணாம். இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் அப்படியே எடுத்து இது அப்படியே படமாகவே எடுத்திருக்கலாம் இன்னும், அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. வாழ்த்துக்கள் ரமணன் சார். நன்றி. நன்றி. நன்றி சுஜாத் தேசிகன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது சார் பொன்மூர்த்தி சார். நீங்க ஒரு ஒரு நிமிஷத்துல உங்களுடைய கருத்தை சொல்ல முடியுமா? 1 மினிட் ப்ளீஸ். அன்மியூட் பண்ணீங்க. சொல்லுங்க சார். சார் கேட்கல.
கேட்கல. சார் கொஞ்சம் வால்யூம் அன்மியூட் ஆயிருக்கு. பண்ணிக்கோங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சார். இல்ல மியூட்ல இருக்கு இப்போ. இல்ல சார், உங்களுடைய வாய்ஸ் வரல. இல்ல வரல சார், சாரி. அடுத்த தடவை கேட்கலாம் அது. சார், ஜம்புநாதன் கையை வைத்திருக்காரு சார். நீங்க ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க, அடுத்தது வாவேசு நன்றி வரை சொல்லிடுவேன். ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. உங்களை மாலன் சார், ரமணன் சார்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஐ நோ ஐஜிக்கு தான் என்ன தெரியாதுங்கிற மாதிரி மாலன் சாருக்கு ரமணன் சாருக்கெல்லாம் பர்சனல் பரிச்சயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்களுடைய எழுத்துக்களெல்லாம் நேசித்து படிக்கிறவன். இந்த நிகழ்ச்சியில குறிப்பாக நீங்கள் ஒரு லிஸ்ட் படிச்சுக்கல, லாங் லிஸ்ட். இதில் இருக்கிற இது மயக்க மருந்து, அப்புறம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், இதெல்லாம் சொன்னீங்க வரிசையா. எல்லாமே ஒவ்வொன்றுமே இந்த இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்தில் டேக்லைன்ஸாக கொடுக்கறதுக்கு ஏற்ற அருமையான டேக்லைன்ஸாக இருந்தது. புஸ்தகத்துக்கும் நல்ல விளம்பரமாக இருக்கும். அந்த விஷயத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புஸ்தகத்தை சென்னை வந்தப்புறம் வந்து வாங்கி படிக்கிறேன். தற்சமயம் லண்டனில் இருக்கேன். நன்றி. நன்றி ஜம்புநாதன் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். வாவேசு சார், உங்களுடைய ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சுருக்கமாக சொல்லி முடிச்சிருங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல்ல இந்திரநீலன் சுரேஷுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். எப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு நடை பற்றி கதம் பற்றி எல்லாம் கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையா சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சர்வேஷன், இந்த கதைக்கு ஏன் இந்த தலைப்பு வந்துன்னு யோசிச்சு பார்த்தேன், நீலவானம்னு. ஏன்னா அதுக்கு கதையில உள்ள வேலையே இல்லை, மேலே விமானம் பறக்கவே இல்லை. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீலவானன் தலைப்பு வச்சுட்டார் நான் நினைக்கிறேன். அதனால ஒரு அற்புதமான வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருந்தது. ரெண்டாவது, மாலன் ரொம்ப அருமையாக சில விஷயங்களை சொன்னார். அதில் நான் கூட ரசிச்சதுன்னா என்னன்னா, தி என்டையர் நாவல் இஸ் அண்டர் ஒரு ஒரு மாடரேஷன். இப்போ அந்த பிரியால ஆரம்பித்து ஒரு ரொமான்டிக்காக போயிருக்கலாம், ஆனால் அதை இல்லாது பண்ணிட்டார். அடுத்து இந்த கடத்தல் அதுக்கு ஒரு கனம் கொடுக்கணும், ஒரு தங்கத்தை கொஞ்சம் வச்சார். நெகோசியேஷன், ரகு சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. நெகோசியேஷன் இஸ் அ கிரேட் ஆர்ட். அதுல ஒரு விஷயம் அவர் குறிப்பிடுறார். அதுல ஒரு நெகோசியேட்டர் என்ன பண்றார், பேசுறவங்க என்ன எப்படி பேசுறாங்க, உச்சரிப்பை வச்சே அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று கண்டுபிடிக்கிறார். தீஸ் ஆர் ஆல் இன்புட்ஸ், ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அது மாதிரி தகவல் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. எகெயின் மாடரேஷன், இது புரியுற அளவு கொடுத்தா போறோம், அதுக்கு மேல தேவையில்லை. தங்கத்தை எப்படி கொடுக்கறது, நான் ரொம்ப ரசிச்ச இடம். இதை பத்தி ஒரு அரை மணி நேரம் ரமணன்ட்ட நான் பேசியிருக்கேன். அதுல அந்த தங்கம் வைக்கும்போது அந்த பிளேட்டு கடைசியில கொஞ்சம் லேசா வளைஞ்சிருக்கும். ஏன்னா பிளேன்ல கொண்டு வைக்கும்போது இப்போ இடிச்சா அந்த ஸ்பேஸ் போயிடும். ஒரு ஃப்ளைட்ல ஸ்பேஸ் இஸ் அட் அ ப்ரீமியம். அதை நுட்பமாக கவனிச்சிருக்காரு. ஆகவே எங்க நுட்பமா ஒரு ஒரு தேர்ந்த சிற்பி ஒரு ஒரு சிற்பத்தை எப்படி வடிப்பானோ அதை போல இவர் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் முடிச்சு. இதெல்லாம் இதுவும் சொல்ல வேண்டிய விஷயம். அந்த முடிச்சு எங்க இருக்கு அப்படின்னா, இட் இஸ் நாட் அன்சர்மவுண்டபிள் டிஃபிகல்ட்டி, இட் மஸ்ட் பி தேர். ஆகவே அதுல ஒரு சின்ன ஒரு பெயர் மாற்றம், ஒரு சின்ன ஒரு உள்ள இருக்கிறவங்க ஒரு பேஸ் மேக்கருக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் தெரியாத போயிடுது. அவர் விஷ்ணு சசாம் சொல்லி தப்பிச்சுன்னு போயிட்டார். இது ஒரு அருமையான, அது மாதிரி முடிச்சு அவுக்கிறதுக்கு இந்த சிலது லாஜிக், கம்ப்ளீட்டா லாஜிக்கலா வருது. இதெல்லாம் ஒரு ஒரு அற்புதமான விஷயம். இதெல்லாம் தொகுத்து அவர் பண்ணிருக்கார். இட் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஹி ஹஸ் எ லாங் ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினார்கள். எகெயின் ரமணன் ஒரு ஒரு புது ஜானர்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் எழுத ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா இருக்கு எழுதிடலான்னு, பட் இட் இஸ் நாட் ஈஸி. அதாவது ஓட்டை இல்லாத பார்த்துக்கணும். இப்போ எங்க போய் முட்டி பார்த்தாலும் ரமணனை தேய்ச்சி பார்த்தாலும் எங்கேயும் ஒன்றும் தொய்வு இல்லை. இது இப்படி போனா இப்படி, அங்கே போனா ஒன்றும் இல்லை, எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கு. இந்த பேலன்ஸ் வருது கஷ்டம். ஸோ மை அப்சர்வேஷன் இஸ் இட்ஸ் அ வெல் பேலன்ஸ்டு ஸ்டோரி அண்ட் மாடரேஷன். எதை எந்த அளவுக்கு சொல்லணும்னு ஒருத்தர் கூட சொன்னார் கடைசியில், இது கதை சுருக்கம் மாதிரி இருக்கு, இன்னும் பெருசா எழுதலை அப்படின்னு. அதுக்கு மாலன் கொடுத்தது தான் சரியான ஆன்சர். ஐ இமேஜின் ஏ பந்தோபாத்தியாயா.
மை இமேஜினேஷன் ஆஃப் பிரியா இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு சின்ன வார்த்தை கொடுத்தார், ஷீ இஸ் வெரி ஷார்ப். கவிதை களத்தை, கவிதை நேசிக்கக்கூடிய பெண், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ உன் துப்பட்டா நெத்தியில இட்டுக்கோ, தலை விரிச்சு போட. இது மாதிரி ஒரு சுதந்திரத்தை, நீலவானத்தை படிக்கக்கூடிய அத்தனை பேருடைய நெஞ்சிலும் கொடுத்திருக்கிறார் ரமணன் என்பதுதான் இந்த கதையினுடைய மிகச் சிறப்பாக அமைகிறது. அது நிறைய பேர் பேசிட்டாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சி வழக்கம் போல இட்ஸ் அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மீட்டிங் தட் ஐ சி. 1.5 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் 30 பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. வந்த அத்தனை பேரும் இந்த கதையை படிச்சிருக்காங்க. பிரபலமான கதையா போறதுக்கு இது நம்ம நண்பர் பண்ணியிருக்காருக்கும் போது அதை பாராட்ட வேண்டாமா? இது நான் ஒரு குடும்ப நிகழ்ச்சியா நினைக்கிறேன். மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரமணன் அது அப்படி தூக்கி நம்ம வீட்டு பண்ணிருக்காங்கன்னா அதை நம்ம விட்டுறக்கூடாது. நாம் அதை எடுத்து ஒரு தங்கத்தட்டில் வச்சு கொடுக்கணும். திஸ் ரெக்கார்டட் வெர்ஷன் ஷுட் பி ஹர்ட் பை மெனி. கைண்ட்லி ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ், இது நாளைக்குள்ள கிருபானந்த நமக்கு அனுப்பிடுவார். லெட் அஸ் சென்ட் திஸ் டு ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் லெட் தம் லிசன். அண்ட் இட் பாசிபிள் இந்த கதையை நானும் 1.5 மணி நேரத்தில் முடித்தேன். அதுக்கு மேலே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, அது முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஸ்டோரி. அனதர் பியூட்டிஃபுல் சக்சஸ்ஃபுல் வெரி ஜஸ்டிஃபைபிள். சுந்தரராஜன், நீங்க மன்னிப்பே கேட்க வேணாம். நேரமானதுக்கு நேரம் ஆகணும். நேரமானது மிக த கோல்டன் டைம். தேங்க்யூ வெரி மச். அனதர் எக்ஸலண்ட் ப்ரோக்ராம். எத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை குவிபன் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஓவிஸ் சார். ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரோக்ராம், நெஞ்சுக்கு நிறைவான ஒரு ப்ரோக்ராமாக இந்த ப்ரோக்ராம் அமைச்சு கொடுத்த ரமணன் சாருக்கு முதல் நன்றி. அப்புறம் இந்திரநீலன், சுரேஷ், நல்ல ஆட்கள் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி, டாக்டர் பாஸ்கரன், ஆர்கே, ஹரிஹரன், டி.என். ராதாகிருஷ்ணன், ராஜாமணி, ஜெயராமன், ரகுநாதன், இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு வச்சு ஒவ்வொருத்தரும், அதாவது ஒரு படத்துல இப்போ 10 டேரக்டரை கூட்டு வந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடியவங்களை 5 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லி ஒரு வாத்தியார் மாதிரி இருந்து அவர் பண்ணி வச்சாரு இந்திரநீலன் சுரேஷ். ஹெட்ஸ் ஆஃப் டு யூ சார் அகைன். தேங்க்யூ வெரி மச். நம்ம இன்னும் அடுத்த ப்ரோக்ராம் நிறைய இது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணோம். இதை பற்றி உங்களுடைய விமர்சனங்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றி இல்லை, இந்த புத்தகத்தை பற்றிய விமர்சனங்கள் எழுதி குவியத்துக்கு அனுப்புங்க. நம்ம நிறைய பேருக்கு இந்த குவியம் இலக்கிய தகவலையும் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி விமர்சனம் எழுதணும். எழுதுனா உங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரியும். ஷார்ட்டா ஸ்வீட்டா எழுதுங்க. ரொம்ப பெருசா ஒரு திறனாய்வு மாதிரி நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கத்துக்கு வர்ற மாதிரி உங்களுடைய விமர்சனங்கள் எழுதி நம்ம குவிகம் இலக்கிய தகவலில் போடுங்க. அதுல ஒரு சிலதை எடுத்து நம்ம குவிகம் மேகசைன்லையும் போடலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடர் நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் என்ன நிகழ்ச்சி என்பதற்காக கேட்கறதுக்காக ஆசைப்பட்டு இருப்பீங்க. அடுத்த வாரம் நம்ம 2-3 நிகழ்ச்சி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணும் இல்லைன்னா நம்ம உப்மா மீட்டிங் மாதிரி ஒரு சினிமா படங்களை வச்சுட்டு ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது லேட்டஸ்ட் அப்டேட், ஹவு ஃபார் வி ஆர் அப்டேட். சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2024-25 நம்ம என்ன சினிமா பார்த்துருக்கோம், அதை பற்றி நீங்க பேசுவோம். அதை பத்தி ரிவ்யூ பண்ணுவோம். அதுல பிடிச்ச இடங்களை பத்தி பேசுவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. சீரியஸான டாபிக்ஸா போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளா. கொஞ்சம் ஒரு லைட்டர் டாபிக் போலாம், எல்லாரும் பேசுவோம். எல்லாரும் பேசக்கூடிய இருக்கிறதுக்காக பார்க்கலாம். அதனால பாருங்க, 2024-25 25 4 மாசம் 16 மாசத்துல நீங்க என்ன படம் பார்த்திருக்கீங்க? பார்க்கலன்னா இப்போ ஒரு வாரத்துல உட்காந்து ஓடிடிலயோ அதுலயோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச படத்தை பத்தியோ அதை பத்தியோ நம்ம எல்லாரும் பேசுவோம், கலந்துரையாடுவோம். நன்றி, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். பாய்.